All right. Hi, my dear wonderful and outstanding students. Very good evening to everyone. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Okay, as usual, it's my great honor and privilege for myself to welcome everyone to the first day session of our English diploma course. Okay, all right. First of all, நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? கொஞ்சம் சொல்லுங்க. Yes, Yeah, yes. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. All right. Okay. Thank you so much, everyone. Students, கொஞ்சம் யாருக்கும் கிளியரா இல்லைன்னா உங்களோட அந்த ஹெட்ஃபோன் அல்லது ஃபோன்ற ஸ்பீக்கர் சவுண்டை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஓகே, நான் ஃபுல் இதெல்லாம் வச்சிருக்கேன். Okay, everyone, let's start our today's session. Okay, உங்க எல்லாரையும் முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் டே செஷன் இங்க வெல்கம் பண்ணிக்கொள்றேன். நாங்க எப்படி டீச் பண்ண போறோம் எல்லா விஷயமும் நேரத்தோடயே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோ செஷன்ல சொல்லிட்டோம். ஓகே, அந்த அடிப்படையில் நிறைய பேர் உண்மைக்கும் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகினதுனால இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டதன் அடிப்படையில் நாங்கள் இதை ஃப்ரீயாகவே ஃபர்ஸ்ட் டே செஷன் தானே சரி எல்லாரும் ஜாயின் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி ஒரு இதை வந்து கொடுத்துருக்கோம். ரைட், ஓகே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பீக்கிங்னு சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட் பேசணும். ஓகே, சார் மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாது. பல இடங்கள்ல பார்த்த அடிப்படையில் சிலாக்கள் கிளாஸ் நடத்தி ஜூம் யூடியூப்லயும் போட்டிருக்காங்க. என்னன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் லெக்சரர் மாதிரி தான் பேசுவாங்க. பிள்ளைகள பேச்சு சத்தம் ஒன்றும் இருக்காது. ஓகே, ஸ்பீக்கிங் தான் எல்லாரும் பேசுறதுதான் நாங்க ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். என்ன நீங்க மெயின் விஷயம் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஸ்போக்கன் தான், ரைட்? அடுத்த ஒரு விஷயம், நிறைய பேர் யோசிக்காதீங்க ஸ்போக்கன் மட்டும்தானா கவர் பண்ண போறீங்க, அப்படி இல்லை. ஓகே, நாங்க இன்ட்ரோ செஷன்ல சொல்லியிருக்கோம் எல்லாமே. அப்ப இது வந்து மெயினா ஸ்போக்கனை பேஸ் பண்ணி தான் போகும் மெயினா. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய சர்டிபிகேட் டிப்ளமா இன் இங்கிலீஷ் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ரைட்? ஓகே. இன்னும் சில பேர் பிள்ளைங்க ஒரு வித்தியாசமான அப்ரோச்ல வளமா போல அந்த என்ன சொல்றேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்டா என்ன, வேர்புண்டா என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போறாக்கள் இருக்கு. அது என்ன இது என்ன, சில ஆக்கள் சொல்லுவாங்க என்னன்னா இதெல்லாம் தெரியாம உங்களால இங்கிலீஷ் படிக்கவே இல்லாது, இங்கிலீஷ் பேசவே இல்லாது அப்படின்னு சொல்லி. ரைட், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். லெட் மீ ஆஸ்க் an honest question first of all. ஓகே, இதெல்லாம் தெரியாம நம்மளால பேசவே இயலாதுண்டா உண்மைக்கும் நம்ம மனசால யோசிச்சு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேச ஆரம்பிச்சோமா, அப்படி இல்லைன்னா ஒன்றுமே தெரியாம நம்ம பேசினோமான்னு யோசிச்சு பார்க்கணும், இல்லையா? ரைட், ஒன்றுமே தெரியாது, இதுண்டா இதான் அதான் இதான்னு தெரியாது, சும்மா ஏதோ வந்து அப்படியே பேசி ஆரம்பிச்சுட்டோம் பேசுறதுக்கு, ரைட்? ஸோ அந்த அடிப்படையில எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும்னு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 60-70 வயசு தாண்டி நமக்கு வராது, எந்த லாங்குவேஜும் பேச வராது, ரைட்டா? ஸோ அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை வச்சு பேசிட்டு போய்த்துட்டே இருக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பேன், அப்படி இல்லைன்னா வெள்ளைக்காரத்தை வந்தா தான் நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு இருந்தா நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்ட் பாசிபிள் எவர். ஒரு காலமும் அது பாசிபிளாக இருக்க மாட்டாது. ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் ado let's start, right? Okay, முதலாவது பிள்ளைகள் என்ன விஷயம்னு சொன்னா, நாங்க முந்தி சொன்னதுதான் எங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து ரெண்டு விதமா நான் உங்களை நாங்க கைட் பண்ணுவோம். ஒன்று வந்து அக்யூசிஷன் பேட்டர்ன். அக்யூசிஷன்டா உள்வாங்கி கொள்றது. ஒரு விஷயத்த நாங்க சொல்லி தந்து ஒரு பேட்டர்ன் அப்படியோ உங்களே உள்வாங்க வச்சிருவோம். எப்படி அதை திருப்பி 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 பேச வச்சு 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 உங்களை அறியாமலேயே அதை உள்வாங்கிடுவீங்க உள்ளுக்குள்ளாட, ரைட்டா? இதான் அக்யூசிஷன் பேட்டர்ன் சொல்றது. அடுத்தது உருவாக்குறது. நீங்க உள்வாங்கின பேட்டர்னை வச்சு அதை வச்சு நீங்க பல சென்டென்ஸ்களை ஓனாகவே உருவாக்குறதுக்கு நீங்க பழகிடுவீங்க, நாங்க பழக்குவோம், ரைட்? ஓகே, அப்ப ரெண்டு விஷயத்தையும் வச்சுதான் எங்க டீச்சிங் வந்து 100% கம்ப்ளீட்டா at the end, right? கடைசி வரையும். ஓகே, until the end. ஓகே, சாரி, ரைட், போகுது. ஓகே, ஸோ அந்த அடிப்படையில முதலாவது பாருங்க பிள்ளைகள், நம்ம தமிழ்ல ஒரு விஷயம் பேசுறேன்டா எத்தனை விதமான சென்டென்ஸ்ல நம்ம கதைப்போம்னு பாருங்க. தமிழ்ல கதைச்சிட்டு இருக்கோம், ரைட்? நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப தமிழ்ல. எத்தனை விதமான வசனம் இருக்கும்டா பிள்ளைகள்? முதலாவது பாருங்க, கமாண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். கமாண்ட்ன்னு சொன்னா ஒரு ஏவல் கொடுக்கறது, ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது, ஒரு கட்டளை இடுறது. இதை செய்யுங்க, கொப்பி எடுங்க, படிங்க, கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குங்க, கிச்சனை கிளீன் பண்ணுங்க, பிளேட்டை கழுவுங்க, லைட்டை போடுங்க, படம் பார்க்காதீங்க, இது செய்யுங்க அது செய்யாதீங்க, இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறது, கமாண்ட்ஸ். ஒருத்தருக்கு என்ன செய்யறது, ஒரு ஏவல் கொடுக்கறது, கட்டளை இடுறது. இது நம்ம லைஃப்ல இருக்கு, நிச்சயமா இருக்கு, யாரும் மறுக்கல அது, இல்லையா? சோ இப்படியான ஒரு வசனத்தையும் நம்ம பேசுவோம் நம்ம தமிழ்ல, ரைட்டா? அடுத்த கட்டமா இன்னொன்று இருக்கு. என்ன, நம்ம என்ன செய்ய மாட்டோம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இப்படி ஒரு கமாண்ட சொல்ல, ஏவல் கொடுக்க மாட்டோம். அதுக்கு மாத்தமாக
உங்களால செய்ய இயலுமா அப்படின்னு ஒரு மரியாதையை கேட்போம். செய், போ, வா, தின்னு, குடின்னு சொல்லாம உங்களால வரையலுமா, உங்களால உட்கார இயலுமா அப்படின்னு சொல்லி மரியாதையாக ஒரு வேண்டுகோள் மாதிரி நாங்க கேட்போம். இது ஒரு விதமான வசனம் இல்லையா? அடுத்தது மூணாவது இருக்கு பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போதைக்கு. ரைட், செஷன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. ஓகே ரைட். ஓகே ரைட். அடுத்தது வந்து இருக்கு பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னு சொன்னா நாங்க ஒரு தகவலை சொல்றது, ஒரு தகவலை நாங்க சொல்றது அப்படின்னு சொன்னா பிள்ளைங்கள் அது வந்து கமாண்டா இருக்காது. அதாவது ஒரு கட்டளை இடுற மாதிரியும் இருக்காது. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு கட்டளை இடுவோமே அப்படி இருக்காது அந்த வசனம். அதே போல செய்யலுமான்னு கேட்கறதுக்குரிய வசனம் இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகவலை சொல்றது. உதாரணத்துக்கு பிள்ளைகள் நேத்து நான் கொழும்புக்கு போனேன், 2 உடுப்பு வாங்கினேன், ஆனா சல்லி கொடுக்க மறந்துட்டேன். பாருங்க இந்த இந்த வசனத்தை பாருங்க, நான் சொன்ன வசனத்தை. இது வந்து கட்டளையும் இல்ல, ஒரு ரிக்வஸ்டும் இல்ல, பட் ஒரு தகவலை நான் எத்தி வச்சேன். ரைட். அதே போல பாருங்க, பிள்ளைகள் நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்க இயலாது, ஏன்டா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து வீட்டை கிளீன் பண்ணணும், உடுப்பெல்லாம் கழுவ இருக்கு, இப்படி சொன்னா இது வந்து கட்டளையா? இல்ல, ஒரு தகவலை எத்தி வைக்கிறது. ரைட்டா? ஓகே, இப்படி ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இன்னொரு விதமான வசனம் இருக்கு, என்ன கடைசி கேள்வி கேட்கறது. என்ன படிச்சீங்களா, எங்க போனீங்க, நாளைக்கு வருவீங்களா கிளாஸுக்கு, என்ன சாப்பிட்டீங்க, ஏன் வரல நீங்க கிளாஸுக்கு, குளிச்சீங்களா, ஏன் குளிக்கிறல்ல நீங்க, நாளைக்கு கொழும்பு போறீங்களா? ரைட். இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்கிற. அப்ப இவ்வளவு வசனங்களும் தான் பிள்ளைகள் இருக்கு, தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பொதுவா. ரைட்டா? கமாண்ட்ஸ் ஒருத்தருக்கு நாங்க கட்டளையிடுறது. ரைட். அடுத்து ரிக்வஸ்ட் என்ன செய்யறது, ஒருத்தர்கிட்ட செய்யலுமான்னு மரியாதை கேட்கறது. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஒரு தகவல் எத்தி வைக்கிறது. நாலாவது வந்து நாங்க கேள்வி கேட்கறது. ரைட்டா? இந்த நாளும் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றேன்னு பழகிட்டோம்டா, தட்ஸ் ஓகே, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். யுவர் இங்கிலீஷ் will start coming to yourself. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பிள்ளைகள். ரைட். உண்மைக்கும் ஆனஸ்டா ஒரு விஷயம் தான், என்ன, எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிக்க இயலாது. ஓகே. சில ஆட்கள் உண்மைக்குமே வந்திருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வந்து என்ன, ஓரளவு தெரிஞ்சாக்கள் வந்திருப்பீங்க, ஓரளவு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாக்கள் வந்திருப்பீங்க, இன்னும் அறவே தெரியாத ஆக்களும் வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இந்த செஷன் போகணும். ரைட்டா? ஸோ அந்த அடிப்படையில இன்னும் ஒருக்கா சொல்றோம் என்னன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு எனக்கு ஒரு நாள்லயே இங்கிலீஷ் வந்துடும் சேர்ந்தா, தட்ஸ் அ கம்ப்ளீட் லாய், தட்ஸ் அ ஒயிட் லாய். ஓகே, பச்சை பொய். அது போய் ஒரு மாசத்துல நல்லா வந்துடும், அதுவும் போய். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். அவன் எல்லாத்தையும் படிக்கும் போதும் அதை பிராக்டிஸ் பண்ணும் போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம். ஆனா இன்றைக்கு நாங்க ஒரு அஷூரன்ஸ் ஒன்று தாரோம். இப்ப இன்றைக்கே நீங்க இங்கிலீஷ பேச ஆரம்பிக்க போறீங்க. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன, ஒருத்தருக்கு நாங்க கமாண்ட்ஸ் எப்படி கொடுக்குற, ஒருத்தருக்கு நாங்க கட்டளை எப்படி கொடுக்க போறோம், ஒரு கமாண்ட் எப்படி கொடுக்குற, ரைட், 2 கமாண்ட் எப்படி கொடுக்குற, 3 கமாண்ட்ஸ் எப்படி கொடுக்குற, இப்ப கமாண்ட் கொடுக்காம ரிக்வஸ்டா நாங்க எப்படி கேட்டுக்கொள்ற அப்படின்னு சொல்லி, ரைட், இந்த விஷயத்தை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இன்றைக்கு நீங்க மறுபடியும் சொல்றோம், இந்த விஷயத்தை இன்னைக்கு படிச்சு தர விஷயத்தை இன்றைக்கு எல்லாரும் பேசுவீங்க 100%. ரைட்? ஓகே, விளங்கிச்சு தானே நான் சொன்னது? விளங்கிச்சா இல்லையா? Yes, sir. ஓகே, விளங்கிச்சு சார். எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா? அப்படி இல்லைன்னு சொன்னா யாருக்காவது கொஞ்சம் இல்ல, தாராளமாக கேக்குது. கிளியர். ஓகே, தேங்க்யூ சோ மச் எவ்ரிஒன். ரைட். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்னத்தை பார்க்க போறோம்டா, சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு எப்படி நீங்க ஏவல் கொடுக்க போறீங்க, பிராக்டிக்கலா நம்ம செய்ய போறோம் பிள்ளைகள். பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட இன்னைக்கு நீங்க தான் கதைக்க போறீங்க. ரைட்டா? ரைட். அப்ப சார், Akmal sir, are you there? Yes, I'm here. Yeah, it's over to you right now. You can take the charge. Right? Yeah, go ahead. Asif sir, Norman, could you please give me just to share the screen? Yeah, sure. Yeah, go ahead, sir. Okay. Right. பிள்ளையார் அன்மியூட் பண்ணினா நான் செல்லக்குள்ள பேசுங்க. சரியா பிள்ளையா? நான் செல்லக்குள்ள மட்டும் பேசுங்க, மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க தான் பேச போறீங்க கிளாஸ் ஃபுல்லா, நான் செல்லக்குள்ள கொஞ்சம் பேசுங்க. ரைட்? So, first of all, really, I am really very honored to welcome all my lovable students to the first session of Egypt International Academy. Right? Okay. முதலாவது பிள்ளையால் எனக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு நீங்க ப்ராமிஸ் பண்ணினீங்கன்னா நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி? என்ன ப்ராமிஸ் சொன்னா, மனசுல நல்ல ஒரு நீயத்தொண்டு வைங்க, நல்ல ஒரு தூய்மையான எண்ணத்தை வச்சுக்கணும். என்னென்னும் நான் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் ஆரம்பிக்க போறேன் சார், அனைத்துக்கும் நான் ரெடி. சரியா? 100% நான் இங்கிலீஷ் பேச போறேன்.
சார் சொல்ற அனைத்தையும் நான் டே கிளாஸ்ல செய்யல, எனக்கு வேற ஒன்றும் நீங்க செய்ய தேவை, நான் செல்றதை நீங்க செஞ்சா போதும். ஆனா ஏ என்று செல்ல தெரியாத பிள்ளையும் கூட செல்லும், அந்த அளவு தூரம் பேசிக்ல இருந்தா கொண்டு போகிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ண போகல, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் தருவோம், அது ஒரி பண்ண தேவை. அப்போ நீங்கள் எனக்கு இப்போ எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு செல்லுங்க. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், என்ன சார், இண்டையிலிருந்து ஒரு 6 மாதம் நீங்கள் சொல்றதை கேட்டு 100% நாங்கள் நீங்கள் சொல்ற அவ்வளோதையும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெடி சார். சரியா? யார் யார் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே சரியா பிள்ளைகள் எல்லாரும்? 6 மாசம் கழிச்சு பேச வரும் தானே சார்? அப்புறம் இன்றைக்கே நீங்க பேச போறீங்க. ஓகே சார். இன்றைக்கே பேசுவீங்க. செல்றதுக்கு நீங்க ஆன்சர் நாங்க பண்ணுங்க. இன்றைக்கு இருந்து ஆரம்பமாகுது சார் உங்களுடைய லெசன் ஃபாலோ ரைட் தானே? பண்றோம். ரைட். ஓகே ரைட். அப்ப எல்லாரும் எக்ரி ஆயிட்டீங்க. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போவோம். சரியா புள்ள? இப்போ நம்ம செஷனுக்குள்ள போவோம். கொஞ்சம் அன்மியூட் பண்ணு. நான் செல்ல போகல ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி. ரைட். இப்போ எல்லாரும் கொஞ்சம் வீட்டு வேலைகள், நியூ இயர், அது இதுன்னு கடும் பிஸியா டயர்டா வந்திருப்பீங்கன்னு சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு மெயின் செஷனுக்கு போவோம். சரியா புள்ளையா? ரைட். டிஸ்பிளே விளங்குதா? ஓகே, இந்த வாய்ஸ் கிளியர், அதே மாதிரி வீடியோ டிஸ்பிளே அதை புள்ளியா? ஓகே தானே? விளங்குதானே எல்லாருக்கும்? ரைட். எஸ். ஓகே புள்ளியா? ஓகே, இப்போ பாருங்கம்மா, எல்லாரும் பாருங்க புள்ளியா. கொஞ்சம் ஆக்டிவா ஆன்சர் பண்ணணுமா? ரைட். இது என்ன கேம் சொன்னா, ரைட், ஆரம்பத்துல உங்களுக்கு சில பிக்சர்ஸ் நாங்க டிஸ்ப்ளே பண்ணுவோம். we will display some pictures at the beginning of the session, right? அப்ப ஆரம்பத்துல பிக்சர்ஸை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுவோம். நாங்க சில பிக்சர்ஸை காட்டுவோம். நீங்க என்ன வேணும், எந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர், பாய்ஸுக்கு இருக்கா கேர்ள்ஸுக்கு இருக்கா பாப்போம். இன்னைக்கு யார் அதை குயிக்கா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அந்த இடத்துல இந்த பாக்ஸுக்குள்ள இதான் இருக்கு, இந்த பாக்ஸுக்குள்ள இந்த பேர் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பாப்போம். ரைட். இப்ப பாருங்க, நான் என்ன அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள லைப்ரரி இருக்குது, செகண்ட் பாக்ஸ் ஹாஸ்பிட்டல், தேர்ட் பாக்ஸ் ஸ்கூல், ஃபோர்த் பாக்ஸ் பேங்க். ரைட், பேங்க் இருக்குது. அப்ப 4 பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு நீங்க இப்ப கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்க, குயிக் பண்ணலாம். 5 செகண்ட் டைம் தான். ரைட், பாய்ஸா கேர்ள்ஸா பாப்போம். ரைட், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வேர் இஸ் தி ஸ்கூல் நவ? 1 2 3 4. எந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு ஸ்கூல் சொல்லுங்க பாப்போம். 3 சார். 2 3 சார். 3 சார். 2 நீங்க சொன்ன ஆர்டர்ல படி 3. நான் சொன்ன ஆர்டர்ல 3. திஸ் பாக்ஸ் 3. ஓ ரைட். அப்ப பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம் இந்த பாக்ஸ்னு சொல்லி. எஸ். ஓகே சார். ஓகே எஸ் சார். ரைட். நாம பாப்போம் நீங்க சொன்னது சரியா பிள்ளையாண்டு நீங்களே கண்டுபிடிங்க. ரைட், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு தார. இத வாசிங்க. இந்த 3 ஆப்ஷன்லயும் எது ரைட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இன்ன அடிக்கிறேன் நான். ஓகே, இந்த ஆன்சருக்குள்ள இருக்கு இந்த பாக்ஸ். இதான் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல. கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வாட், தேர்ட் வாட், A B C. எஸ் சார். எஸ் சார். Right. C. Shilakal A, Shilakal C. Right? A. Okay, very good answer. Right? இப்ப நான் பேசுறேன் பாருங்க புள்ளியா. என்ன இப்ப நம்ம தமிழால கொஞ்சம் யோசிப்போம். ஓகே, இதுதான் பாக்ஸ் நம்ம ஃபைனலைஸ் பண்ணினா தமிழால யோசிங்க. நேரா போய் வலது பக்கம் வெட்டி, ஓகே, இடது பக்கம் திரும்பினா என்ன இருக்கு? அந்த ஸ்கூல் இருக்கு. இதான தமிழ் கேக்குது. ரைட். இப்ப அதே இது இங்கிலீஷ்ல பாருங்க. அப்ப நேரா போறதுக்கு go straight, A என்று சொன்னாங்களே பாப்போம். அதுக்கு பிறகு எந்த பக்கம் வெட்டணும்? ரைட் சைடுல, வலது பக்கம். அது on your எந்த பக்கம் இருக்குது? left side. It's on your left. Right. இப்ப பாப்போம் ஆன்சர் சரியா பிள்ளையாண்டு. அப்படியே அப்படியே பாப்போம். ஏயா சியா பாப்போமா? அது உங்களோட கட்டிங் விளங்குது இல்ல சார்? அது நான் கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்ப விளங்கு இல்ல, அந்த இது உங்களோட லெஃப்ட் ரைட் அந்த மார்க் கிளியர் இல்ல, அதுதான். Right, it's on your left. ஓகே, எனக்கு இப்படி இருக்கும், உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கொண்டா சரி. நேரா போறது, வலது பக்கம் திரும்புறது. ஓகே ரைட், இது சும்மா சிம்பிள் தான். இதே மாதிரி இதை கொஞ்சம் நாம என்ன செய்யணும், எல்லாரும் கொஞ்சம் வாயில சொல்லி பழகணும். Go straight and turn right, it's on your left. இதை கொஞ்சம் வாயில சொல்லி பழகணும். சரியா புரியா? அடுத்த கேம் பாருங்க. அடுத்தது நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். பாப்போம் யாரு கட்டிக்காராளுன்னு.
ரைட் கொஞ்சம் இருங்க இப்ப டக்குன்னு மெமரைஸ் பண்ணுங்க எல்லாரும் குயிக் கண்டு என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்கல கொஞ்சம் பாருங்க அப்ப எல்லாரும் இங்க நீங்க இருக்கிறீங்க Post office, bakery, 1 market, library. 3 4 right you have 5 seconds to memorize பாப்பா Market, 5 நிமிஷம் இருக்கு post office, sorry 5 bakery, செகண்ட் library. where is the post office எங்க இருக்கு நான் ஒண்ணும் சொல்லல ஆன்சர் பா இப்ப யாருக்கு செல்ல தெரியும் பாப்போம் Second. right boys இந்த சத்தத்தை காணல girls தான் சும்மா அலர்ட் Sir, ஆயிக்கிறாங்க sir. Second. B, sir. B, sir. Go straight and turn left. It's on your right. B, sir. Go B. straight B. and turn And turn left. It's on your right. right இப்ப ஆன்சர் பாருங்க C. நம்ம ஆன்சர் பாப்போம் ரைட் பிள்ளைகள் இத கொஞ்சம் வாயால கொஞ்சம் பேசி வாங்க நான் உங்களுக்கு செஷன் முடியக்குள்ள உங்களுக்கு எல்லாம் கிளியர் ரைட் பாருங்க Go straight 2 block and right 10 right. It's on the left. right very good answer third one is the right answer very good sorry B1 no? Go straight பாருங்க go straight Go straight, left. and turn left. left Go left straight 10 left and your right. In right. வெரி குட் இப்ப லாஸ்ட் கொஸ்டின் நான் இப்ப போஸ்ட் பண்ண மாட்டேன் நித்தாண்டி வைக்க மாட்டேன் நீங்க என்ன எப்படிங்க குயிக் மெமரைஸ் பண்ணி குயிக் கண்டுபிடிக்கிறீங்க பாப்போம் யாருக்கு அங்க டேலண்ட் இருக்குது பாப்போம் கொஞ்சம் பிக்சர்ஸ் கூட பாப்போம் யாருக்கு இருக்குது இன்னும் இருக்கிறத நான் கொஞ்சம் போஸ்ட் பண்றேன் ஓகே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க 1 2 3 fourth one fifth one right you have 5 seconds to memorize right where is the bank யாருக்கு சொல்லல 1 2 3 4 5 which box Market, bank. which Yeah. one No, Right, first one. right. First one. Friend, this is 1 friend, 2 last. 3 4 5 which one Third one. Third Right. one. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் இப்ப ஆன்சர் பாருங்க இதுல கண்டுபிடிங்க இது Go நாம சொல்ற straight. First. இது செகண்ட் பிளாக் இது ஃபர்ஸ்ட் பிளாக் செகண்ட் பிளாக் D, sir. C1 is the correct answer. Go straight, second block and 10 left. It's on the your right. It's only right. Yeah, that's C. C. Go straight, second Right. block, center, left, it's on your பிள்ளைகள் right. எல்லாரும் பேசணுமா எல்லாரும் கொமனா பேச போக்குல எல்லாரும் கதைக்கணும் ஏன் நாங்க இந்த கொமன் பிராக்டிஸ் ஆரம்பண்டா முதலாவது நோக்கம் உங்களுக்கு வெக்கம் இருக்கும் அது இருக்கும் ஷை இருக்கும் நான் சரியா பேசுறேன் பிள்ளையா பேசுறேன் எல்லாம் இருக்கும் பிள்ளையாண்டாலும் பேசும் அதை நான் திருப்பி சொல்றேன் நீங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காட்டியும் சும்மா கதைங்க ஏன் அந்த நம்பிக்கை வரும் உங்களுக்கு அப்ப எல்லாரும் பேசணும் ரைட் everyone should speak no one should be silent எல்லாரும் பேசுங்க தெரிஞ்சது பேசுங்க தெரியாட்டியும் பேசுங்க பிரச்சனை இல்லை பிள்ளை வந்தா ஒன்றும் இல்லை பிள்ளை விட்டு தான் படிக்கிறேன் நான் ரைட் ஓகே அப்ப எல்லாரும் சேர்ந்து சிஏ செலக்ட் பண்ணிக்கப்பா சரியா பிள்ளையாண்டு பாப்போம் ரைட் C mark class. right C is the right answer okay right இப்ப எல்லாரும் சேர்ந்து சில வசனங்கள் என்கிட்ட சொன்னீங்க சார் go straight turn right turn left இப்படியான விஷயங்கள் சொன்னீங்க ரைட் இப்ப நான் உங்களுக்கு தமிழ் அளவுக்கு கேள்வி கேட்கிறேன் அப்ப நாம இன்னைக்கு என்னத்தை பத்தி படிக்க போறோம் போல உங்களுக்கு விளங்குது கொஞ்சம் சொல்லுங்க இன்னைக்கு நாம என்னத்தை பார்க்க போறோம் போல மனசு சொல்லுது தமிழால சொல்லுங்க ரைட் இப்ப என்ன விளங்குது உங்களுக்கு இப்ப போ செய் நில்லு படி என்று சொல்ற மாதிரி ஒரு சொட்டு விளங்குற மாதிரி இருக்கேன் இப்ப பாருங்க பாப்போம் go straight turn right turn left என்ன பிள்ளையா go straight என்று சொன்னா தமிழ் கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளையா யாராவது தமிழ் நேரா போங்க. நேரா போங்க. நேரா போங்கோ என்றத கருத்து நேரா போ நேரா போ. ரைட் நேரா போ டர்ன் ரைட் ரைட்ல திரும்ப அது பக்கம் இதுதானே பிள்ளையா ரைட் இப்ப எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன் ரைட் இப்ப எல்லாரும் நல்லா ஆக்டிவா பேசுனீங்க நான் பேசுறேன் ஓகே கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க இப்ப நான் பேசுறேன் ரைட் இப்ப பாருங்க பிள்ளையா
இப்ப நீங்க சொன்னதுல கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட்னு சொன்னீங்க. இப்படி என்று சொன்னா ஏவல். அப்ப இங்கிலீஷ்ல முதலாவது சாப்டர் நாம முடிக்கிறோம். எப்படி? ரைட். ஒரு கமாண்ட், யாரை கண்டாலும் நாம கமாண்ட் பண்ணலாம், யாரை கண்டாலும் ஏவலாம். எப்படி? இப்ப பாருங்க, ஒரு கமாண்ட் ஒன்று செய்யறதுக்கு நமக்கு இங்கிலீஷ்ல இப்ப பாருங்க, ஸ்ட்ரைட்ன்றது நான் விட்டுறேன். கோ, நான் சும்மா சொல்றேன். ஸ்கூலுக்கு போ எப்படி சொல்லுவோம் நம்ம தமிழால? இங்கிலீஷ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. Go to school. ரைட். இப்ப கோ டு ஸ்கூல் நான் எழுதுனா பிள்ளைகள் பார்க்கலாம், கோ டு ஸ்கூல், அவ்வளவு. அப்ப நாம ஒரு கமாண்ட் ஒன்று செய்யறதுக்கு, ரைட். இப்ப பாருங்க, கிரிக்கெட் விளையாடு எப்படி சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல? Play the cricket. வெரி குட். இப்ப பாருங்க, சோத்த தின்னு எப்படி சொல்லுவோம் நம்ம? Eat the rice. வெரி குட். eat the rice, eat rice. என்ன? ரைட். இப்ப மிச்ச புள்ளி எல்லாரும் கொஞ்சம் அவதானிங்க பாப்போம். இதுல ஒரு கமாண்ட் ஒன்று செய்யறதுக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஏவுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது? முதலாவது என்ன தேவை சொல்லுங்க. Go. தேவை. என்ன புள்ளியா பாருங்க, கமாண்ட் ஒன்று செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா முதலாவது வினைச்சொல் தேவை. இங்கிலீஷ் ஓமா இல்லையா? ரெண்டாவது என்ன தேவை நமக்கு? அந்த வேர்ப் என்னத்தை செல்லுது? உதாரணமா பிளே என்னத்தை விளையாட? கிரிக்கெட். சாப்பிடு என்னத்தை சாப்பிடு? ரைஸ். எங்க போற? ஸ்கூலுக்கு. ரைட். அப்ப அந்த வேர்புக்குரிய நவுன் நமக்கு தேவை. இது ரெண்டும் இருந்தா இலங்கையில எந்த வெள்ளக்காரம் வந்தா, அமெரிக்காவில இருந்து வந்தாலும் சரி, சோமாலியால இருந்து வந்தாலும் சரி, நாம எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல கமாண்ட் ஒன்று பண்ணலாம். ஓகே தானே இது? இப்ப எனக்கு கொஞ்சம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து, ரைட், இப்ப நான் சின்ன ஒரு இது ஒன்று காட்டுறேன். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து நான் செல்ல கொஞ்சம் டக்குன்னு செல்லணும் பாப்போம். ஆறு அவசரமா செல்லணும். ரைட். இப்ப நான் செல்றேன் பாருங்க. டிவிய பாரு எப்படி சொல்லும்? டிவிய பாரு எப்படி சொல்லும்? எல்லாரும் சேர்ந்து பேசுங்க பிள்ளைகள், எல்லாரும் பேசுங்க. ரைட். வாட்ச் தி டெலிவிஷன். வெரி நைஸ். ரைட். புத்தகத்தை எடு எப்படி சொல்லுவோம் நம்ம? Take the book. Very good. அடுத்தது பேனை எடு. Right. போல எரி. Throw the ball. பேக்க துற. Open the bag. Right. Excuse me, sir. Yes. Alright. கொஞ்சம் இதுல இருக்கிற கடைசி லாஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட் தர்ஷினி, சுஹைல், ஷுரைஃபா, அடுத்தது சாம், சஃபா, இவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நேரத்தோட சொன்ன மாதிரி தான். என்னன்னு சொன்னா, இது வந்து காமன், எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் உங்க வெக்கத்தை விட்டு பேசுங்க. என்னாலையும் பேசுறதுன்னு காரணம் ஸ்பீக்கிங்கிறது நீங்க வாயை திறந்தா தான் வரும். ஓகே, யாரும் இதுல வெக்கப்பட தேவையில்லை, வாயை திறந்து பேசுங்க. இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் டைம் வரும் பொழுதும் நாங்க ஒவ்வொருத்தரையும் பேசுறதும் தனித்தனியா, இதுல எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் கலைங்க. ஓகே, நோ வரிஸ். ஓகே பில உடுவம் யோசிச்சு பயப்பட வேணாம் முடியாது. இது பயப்புற கிளாஸ் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு உமா பட காசை கட்டி படிக்கிறீங்க. இதுல பயப்படப்படா, வெக்கப்படப்படா, சும்மா பேசலாம். சரியா இப்படி அது வந்தாவா போனா அப்போ அடிச்சுடுறது தானே. நம்மளுக்குள்ள என்ன ஒன்றுமில்லை. உங்களோட எனக்கு தெரியுமா, என்ன உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சும்மா கதை சொல்றானே, அதே பிரச்சனை இல்லை. பயப்படப்பட, வெக்கப்படாம பேசுங்க. ரைட். ஓகே, இப்ப பாப்போம். இப்ப எல்லாருக்கும் ஒரு வினைச்சொல்ல வச்சு ஒரு வினைச்சொல்ல வச்சு ஒரு கமாண்ட் ஒன்று பண்ண தெரியும். இப்ப ரெண்டு வினைச்சொல்ல சொல்லுவோம் நாம். உதாரணமாக பாருங்க, போய் சாப்பிடு. பாருங்க, அப்போ போய் சாப்பிடு. Go and eat. ரைட். இப்ப பாருங்க, போய் ரைஸ் சாப்பிடு எப்படி சொல்லுவோம்? Go and eat rice. Go and eat rice. இப்ப பாருங்க எல்லாரும் கொஞ்சம் பாவதானீங்க. இரண்டு வினைச்சொல் வந்து ஏன் ரெண்டு கமாண்ட் இருக்கு, ரெண்டு ஏவல் இருக்கு. என்ன? அப்ப கோ போயிட்டு சாப்பிடும். அப்ப இதுல நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான் நமக்கு தேவை. இடையில நாம என்னத்தை போடுறோம்? எண்ட் ஒரு விஷயத்தை போடுறோம். அவ்வளவுதான். சரியா? இதே மாதிரி 2-3 பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, அப்போ
போய் படி எப்படி சொல்லும் போய் இங்கிலீஷ் புக் Go on study. Go and study English. Go and study English. Go and very good study answer English. very good Go and study. nice Go on very good study perfect perfect right இப்போ அதே இது திருப்பி இன்னொரு क्वेश्चन பாருங்க புக் எடுத்து எரி எப்படி சொல்லும் Take the book and throw. Take the book and throw them. throw it. Take the book and throw. Throw it. very good answer the book and throw it. and throw book and throw it. very good answer right அடுத்தது பேக்க திறந்து புக் எடு பேக்க திறந்து புக் Open the bag and take the book. Open the bag and open the bag and take the book. Take the book. Open the bag and take the book. Take the book. Open the bag and take Out the book. Open the bag, take out the book. right very good very good இப்ப பேசாத புள்ளைகள் எல்லாம் பேச தூங்கு மாஷா அல்லாஹ் மிச்சம் சந்தோஷம் right இப்ப அடுத்தது பாருங்க அப்போ அழகா ஓகே கவிதை உண்டு எழுது எப்படி சொல்லும் கவிதைக்கு இங்கிலீஷ் Write a poem. Write the poem. Write The poem. Write The poem. Write the poem. poem. right அனிருத்ர பாட்டு ஒன்று படி அனிருத்ர பாட்டு ஒன்று படி எப்படி சொல்றீங்க Sir, எங்கட voice Sing a song. Of Anirudh. Sing. Sing a song. Singing the song, honey. The song. right Of Anirudh. பாருங்க sing the right Song like Sing right the இப்ப song. பாருங்க இப்ப பாருங்க Sing a song ஒரு of பாட்டு படி. Anirudh. சும்மா ஒரு பாட்டு படின்னு சொல்லிட்டேன் நான். இப்ப சிலாக்ல ஒரு வாய்ஸ் வந்தீங்க எப்படி சிங்கிங் என்று வந்திருக்கு சிங்கிங் என்று வருமா வராது. no No. Sing. ஒரு வினைச்சொல் தான் வரும். அதுல ஒரு ஐஎன்ஜியும் போடக்கூட ஒன்றும் போட sing Anirudh song. ரைட் சிங் a song ரைட் இப்ப பாருங்க பாட்டொண்ட படிச்சு டான்ஸ் ஆடி எப்படி சொல்லுவோம் Sing a song and Sing dance. a song and Sing a song and dance. வெரி குட் ஆன்சர் வெரி குட் ஆன்சர் இப்ப பாருங்க பிள்ளையாரு இப்ப ஒரு சொட்டு ஒரு நம்பிக்கொண்டு வந்திருக்கா ஒரு சொட்டு நம்ம கமாண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஆனா எப்ப நீங்க கமாண்ட் அழகா கொடுப்பீங்கன்னு சொன்னா பிள்ளையா உங்களுக்கு வினைச்சொல் தெரிஞ்சிருந்தா ஓமா இல்லையா எல்லாரும் எக்ரி ஆகல Yes. அப்ப வினைச்சொல்ல தேடி படிக்கிற யார கடமை எண்டே அவங்களுடைய Responsibility. That's our responsibility. ரைட் சோ நாங்க என்ன செய்வோம்டா புள்ளியா இப்ப உங்களுக்கு பேசிக்காக நீங்க டெய்லியாக யூஸ் பண்ண வேண்டிய வினைச்சொற்களை வாயிலவங்கள பேச வைப்போம் இப்படி பிராக்டிஸ் இண்டிவிஜுவல் பிராக்டிஸ்ல நீங்க பேச பழகிடுவீங்க அப்ப எக்ஸ்ட்ராவான வினைச்சொல்ல நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் சாரி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க என்ன செய்வோம் அனுப்புவோம் நீங்க என்ன செய்யறீங்க அதை அழகா எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் பாடமாக போறா நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் மாதிரி இந்த பாடமாக்கப்படா வாயால பிராக்டிஸ் பண்ணணும் கோ நீட் ஹேவ் கஃப் ரைட் இப்ப பாருங்க இப்ப எல்லாருக்கும் எண்ட வச்சு வசனம் போட்டு பேசலும் இப்ப நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா இட் பண்ண போறேன் பாப்போம் இது யாருக்கு செல்லலுமெண்டு போய் பாருங்க இப்ப உங்களோட வாப்பங்கள்ட்ட சொல்றாரு எப்படி இந்த முறை ஓல ரிசல்ட்ஸ் வர போகுது டேய் தயவு செய்து விடுங்க போய் சாப்பிடு அதுக்கு பொருள் தொழுறா வாப்பா அதுக்கு பொருள் தொழு அப்படி சொல்றாரு இப்ப என்ன செய்யணும் இப்ப எப்படி சொல்லலாம் போய் சாப்பிடு சரி ஓகே போய் தொழு அதுக்கு பிறகு சாப்பிடு எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க Go and eat. Pray and after that, Go and eat after then pray. pray. After that, Then pray. and Go and eat and then pray. Pray after eat. ரைட் வெரி குட் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரைட் இப்ப நான் பேசுறேன் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஏழுமான சொற்களை சொல்லிங்க கோ அண்ட் ப்ரே அண்ட் ஈட் இப்படி சொல்லிச்சு நல்ல அழகான முயற்சி மிச்சம் சந்தோஷம் சரியா பிள்ளையா ஆனா இப்ப இருந்து நாம் என்ன செய்ய போறோம் நான் சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் எட் பண்ணீங்க பாருங்க சரியான வேர்டு என்ன ஆஃப்டர் தட் அல்லது தென் அப்ப இதுல உண்டு ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னு பிள்ளையா பாருங்க ரெண்டு வினைச்சொல் வந்தா ரெண்டு போடும் ரெண்டுக்கு மூணாவது ஒரு வினைச்சொல் வரும்போது கட்டாயம் நாம் என்ன செய்வோம் பாருங்க இந்த மூணாவது வினைச்சொல் என்ன மூணாவது வினைச்சொல் வரப்போகுதுன்னு சொன்னா எண்ட போடுறல்ல ஏன் இப்ப பாருங்க நம்ம இங்கிலீஷ்ல பேச போகல கோ அண்ட் ப்ரே அண்ட் ஈட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ஈட் என்று சொன்னா பாக்குற வெள்ளக்காரன் என்ன வேண்டாம் இவன் எண்டுக்கே பிறந்த வேண்டாம் ரெண்டு முடிவு எடுத்துக்கோ அப்ப நாம என்ன செய்யணும் எண்டுக்கு பிறந்தவன் விடப்படா கொஞ்சம் கிளம்பாடி என்ன பண்ணும் அதுக்கு நாம என்ன செய்யணும் ஆஃப்டர் தட் சொல்ல போறோம் இந்த சொல்ல போட்டாலே அதுக்கு அப்புறம் அவனுக்கு விளங்கும்
இவன் கொஞ்சம் விளக்கமானால் இவன் கொஞ்சம் விளக்கமானால் கொஞ்சம் லாங்குவேஜ் விளக்கமுடன் இருக்கிறான்னு யோசிப்பான். அப்ப மூணாவது வினைச்சொல்லுக்கு நாம் இப்பயும் என்ன செய்யலாம், ஆஃப்டர் தட்ட போடுறோம் அல்லது தென்ன போடுறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப இதே இதுல நான் ஒரு வசனம் சொல்றேன், எல்லாரும் இங்கிலீஷ்ல டக்கு டக்குன்னு சொல்ல பாருங்க. போய், இப்ப நான் சொல்ல ஃபுல்லா வசனத்தை முடிக்கிறேன் இல்லையா, பாருங்க. போய் விளையாடு, அதுக்கு பிறகு தூங்கு. சொல்லுங்க டக்குன்னு. Go and play, then play, then sleep. After that, Sleep. Play After that, after the play. After that, Play. after the go Very good. go to play. After that, Very good. மிச்சம் அழகா இருக்கு, மிச்சம் அழகா. பாருங்க, நீ குயிக் இங்கிலீஷ் பிடிக்கிறீங்க. இப்ப இப்படியான ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஒரு மாசத்துக்குள்ள இங்கிலீஷ்ல பிடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான், சின்ன விஷயம். அசீம் சார், idea. Yes, I'm here. If you don't mind, kindly go through the messages. Okay, messages என்ன வந்தீங்கன்னு கொஞ்சம் பார்த்து பிள்ளைகளுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்படி எனக்கு எது முக்கியமான விஷயம்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷாவா மெசேஜஸ் கொமரா போடல சார், அவங்களுக்கு ஹோஸ்டுக்கும் கோ-ஹோஸ்டுக்கும் பண்றதுக்கு மாதிரி தான் செட் பண்ணிருக்கு. ஓகே, நோ நான் சொல்றேன், இந்த வந்த மெசேஜை நீங்க கொஞ்சம் பாருங்க. பிள்ளைகள் மெசேஜ் பண்ணிக்கின்றன, என்னென்ன டவுட் கேட்டிக்குதா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே ரைட் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள் இப்ப பாருங்க பாப்போம். இப்ப அடுத்த வசனம், நான் அடுத்த வசனம் ஒரு ஆள் கூப்பிடுறேன், பண்ணிருங்க சார் கொஞ்சம் just சார். இந்த क्वेश्चन எனக்கு விளங்கல சார். விளங்கலமா? ரைட், நான் வரேன். நீங்க தமிழ்ல சொன்ன क्वेश्चन எனக்கு விளங்கல சார், அதுக்குள்ள குயிக்கா போயிட்டு. ரைட் நான் வரேம்மா. ரைட், முதலாவது நான் என்னன்னு சொன்னேன்டா தமிழால பாருங்க. போய், இப்ப பாருங்க, ரீஷ்மா கொஞ்சம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கம்மா, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே ரீஷ்மா சொல்லுங்க. போய் விளையாடு எப்படி சொல்லுவோம் நம்ம? Go and play. அதுக்கு பிறகு தூங்கு. சரி, After அதுக்கு that பிறகு வினைச்சொல் தூங்குறதுக்கு sleep. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதைத்தான் நான் சொன்னேன் தமிழ்ல. சரியாமா? இப்படியே பேச போனீங்கன்னா சரி நாம. ரைட், இப்ப பாருங்கப்பா எல்லாரும் திருப்பி பாருங்க. திருப்பி ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. பேக்க திறந்து புக்க எடு, அதுக்கு பிறகு படி எப்படி சொல்லுவோம்? Open the book, get the book, then study. Study. after that study. Open the bag and take the book. After that study. Very good answer. Perfect. இப்ப பாருங்க புள்ளியா. 1 minute sir, 1 minute, just give me a minute. Yeah. ஸ்டூடெண்ட்ஸ், நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன், எல்லாரும் உண்மைக்கும் பேசணும்னு ஆசையோடு வந்தாக்கள் எல்லாரும் கட்டாயம் பேசுங்க. தயவு செஞ்சு அந்த ஜோக்காகவோ ஃபன்னாகவோ எதுவுமே செய்ய வேணாம், உங்களுக்கு அது நலவு. ரைட்? யாரெல்லாம் பேச ஆசைப்பட்டு இருக்கீங்களோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ பேரும் பேசுங்க. உங்களுக்கு தெரியும்னு விடாம, ரைட், நீங்களும் வாயை திறந்து கதைச்சா சரி. என்ன உங்களுக்கு தெரியும், இதுல நிறைய பேர் ஓஎல்ல ஏ எடுத்தாக்கள் இருப்பாங்க, ஆனா இங்கிலீஷ் பேச வராது, ஏண்டா பேசி பழக்கம் இல்லை. So guys, you have to open your mouth and speak what sir says. Okay, பேசி பழகுங்க. ரைட்? ஓகே சரியா? அசீம் சார் சொன்ன மாதிரி பிள்ளையால் அதுல முக்கியமான விஷயமா தான். இப்படி எத்தனையோ பேர் எங்கள்ட்ட கிளாஸுக்கு வருவாங்க, எழுத தெரிஞ்சிருக்கும், நல்ல நுழைஞ்சு கொண்டு இருக்கும், ஆனா பேசுறதுல பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அறவே தெரியாம இதுல வாரவன் 1 month அழகா பேச பழகிடுவான். சரியா பிள்ளையா? அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுக்கிட்ட நோண்டி ஆகாம வாயில பேச பழ தெரியும், ஆனா பேச போகிறவங்களுக்கு வர மாட்டா. கொஞ்சம் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, கொஞ்சம் அட்வான்ஸா மெல்லனாலும் கொண்டு போகிறேன். சரியா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க பிள்ளையா, அடுத்தது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நாம. ரைட், சார்ஜரை எடுத்து பாப்பா கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அதுக்கு பிறகு வீட்டை வாங்க எப்படி சொல்லுவோம்? முதலாவது Take the charger and give to father, come back, come to home, then come back. Take the charger, Take the charger and give to father, then come back. Right, then come back. Very good. Very good answer. Perfect. இவ்வளவுதான் இங்கிலீஷ், இவ்வளவுதான். அப்ப இலங்கையில் எதுக்கு போறோம், 6 வந்தாலும் நீங்க கமாண்ட் பண்ணலாம். இப்ப நான் சும்மா சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொல்றது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு வெள்ளக்காரன் வந்துட்டான், உங்கள்ட்ட கேட்கிறான், உங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்காரு எப்படின்னு சொன்னா, ஸ்கூலுக்கு
எப்படி போறேன் இப்ப தமிழால நான் சொல்றேன் ஸ்கூலுக்கு எப்படி போறேன் நீங்க இப்ப தமிழால இங்கிலீஷால சொல்ல போறீங்க எப்படின்னு சொன்னா நேரையா போய் லெஃப்ட் எடுங்க ஸ்கூல் இருக்கும் அவ்வளவுதான் நேரையா போய் லெஃப்ட் வெட்டுங்க அவ்வளவுதான் எப்படி சொல்றேன் நாம Go straight, turn left, there is a school. Right. Turn left அவ்வளவுதான் இட்ஸ் on your right இட்ஸ் on your left அவ்வளவுதான் இப்ப இதே ஸ்கூல் கண்டிஷன்ல பாருங்க அப்போ இல்லாட்டி உங்களோட ஆபீஸ்ல பாருங்க அப்போ நாம எப்படி ஒரு ஆளு கமாண்ட் பண்ணுவோம் இப்ப உதாரணமாக அந்த பேக் எடுத்துட்டு வா அண்டா பேக் எடுத்து கொண்டு வா என்ன இதான கருத்து அதுக்கு எப்படி சொல்லுவோம் நாம Bring the bag. bring the bag பேக் எடுத்துக்கிட்டு வான்றது bring the bag சிம்பிளா முடிக்கலாம் இது இப்ப பாருங்க அப்போ இப்ப ஒரு ஆளை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் நம்ம பக்கத்துல இருக்கிறான் கடின் சத்தம் போடுறான் நாம இப்ப என்ன செய்ய போறோம் Don't make noise. Keep quiet. Don't make noise. Don't shout. Keep quiet. Please quiet. Be quiet. Be quiet. Keep quiet. Please quiet. Please be quiet. இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன் கொஞ்சம் அவதானிங்க பிள்ளையா இப்ப கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க இப்படி இந்த மூணையும் வச்சு உங்களுக்கு வசனம் அமைக்க இயலுமா இருக்குதப்ப Yes, of course, exactly. You can do it, sir. Inshallah. Very good. உங்களுக்கு சின்ன ஒரு டெக்னிக் இப்ப பாருங்க இப்ப நான் தமிழால உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க என்ன செய்யுங்க விஷயத்தை கண்டுபிடிங்க சரியா இப்ப கொஞ்சம் தமிழால நான் விஷயம் சொல்றேன் பாத்துக்கோ இப்ப கமாண்ட்ஸ் at the market right மார்க்கெட்ல நாம பொதுவாக என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் நான் சும்மா ஒரு சேம்பிள் தந்தீங்க இதை நான் இப்ப தமிழால சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷால சொல்ல போறேன் பாருங்க அப்ப பாருங்க நான் என்னென்ன சொல் தேவையோ அதெல்லாம் போட்டிக்கிறேன் எண்ட் என்னதுக்கு வரும் தென் ஆஃப்டர் ரைட் இது ஆஃப்டர் த டன் விட யூஸ் பண்ணீங்க பிரச்சனை பாருங்க நேரே சரி ஓகே பாருங்க நேரையா போய் வெஜிடபிள்ஸ் வாங்கு எப்படி சொல்லுவாங்க Go straight, buy the vegetables. Vegetables. Buy vegetables. Go straight and buy some vegetables. Very good answer. Perfect. அப்ப எல்லாருக்கும் இப்ப சொல்லியலும் எப்படி go straight and buy some vegetables இப்ப உங்களோட உம்மாக்கோ வாப்பாக்கோ நாம இப்ப ஒரு கமாண்டோட பண்ண போறோம் பாருங்க go straight and buy some vegetables right இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க அதுக்கு பிறகு ஒனியன் கொஞ்சம் எடுங்கோ நைக்கி அது ரெவெனியூ ஒனியன் கொஞ்சம் Take some onion. Take some onion. Then Buy some vegetables, sir. Buy some onion. Get some onion. அதுக்கு பிறகு get some onion take some onion அப்படி நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க ரைட் இப்ப திருப்பி பாருங்க மேலும் அடுத்த क्वेश्चन மேலும் முகம்மட சந்தீக் மேலும் முகம்மட சந்தீக் மேலும் இப்ப நான் திருப்பி சொல்றேன் அதே இது திருப்பி சொல்றேன் மேலும் முகம்மட சந்திச்சு 5000 காசி வாங்குங்கோ இல்லாட்டி கேளுங்கோ எப்படி சொல்லுங்க Get 5,000. I'll take 5,000. அது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சரி எப்படி சரி சொல்லுங்க meet Muhammad and then அல்லது then get some அல்லது get 5,000 rupees அவ்வளவுதான் இப்ப பாருங்க கடைசியா நீ அங்க போ சாப்பிடு இறுதியாக சரியா நீ அங்க போய் சாப்பிடு கடைசியா ஊட்ட வரணும் என்ன அப்ப கடைசியாக என்ன சொல்றேன் Last, final. Finally, return home. That's it. இப்ப இதே பிராக்டிஸ் இன்னொன்று தார லாஸ்ட் பிராக்டிஸ் சரியா பிள்ளை இதை கொஞ்சமாவது அடிங்க இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் டக்குன்னு இங்கிலீஷ்ல வரணும் எல்லாரும் பேசணும் இப்ப சொல்லுங்க போய் பேனே எடு எப்படி சொல்லும் Go and take the pen. எல்லாரும் பேசுங்க Take the pen. ரைட் அதுக்கு பிறகு நேரையா போய் மாங்காய் After that, mango. தமிழ் மறந்து வை சார் நீங்க சொல்லுங்க
இப்ப தமிழ் மறந்து இங்கிலீஷ் வருது. இல்ல உங்களோட தமிழ் மறந்து அது. Right, இப்ப பாருங்க, இப்ப நான் திருப்பி சொல்றேன். அதுக்கு லண்டன்ல பிறகு சொன்னா எப்படி செய்யணும்? அதற்கு பிறகு நேரா போய் மாங்காவா காய். Then go straight, pick some mango. Some mango. திருப்பி அடுத்த வசனம் சொல்றேன் பாருங்க. அதன் பிறகு லெஃப்ட் சைட், ஓகே, லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி இந்த பெகருக்கு காசி கொடு. இப்படி Then give some money for this person. After that, turn left and give some money. யாருக்கு மணி? இப்ப கடைசியாக நான் சொல்ல பாருங்க, கடைசியாக சொல்றேன். இறுதியாக பாருங்க, வசனத்தை பாருங்க. இறுதியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாப்பாவை சந்தி. எப்படி சொல்லுவோம்? Go to hospital and meet the father. இவ்வளவுதான் இங்கிலீஷ், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரி. ஓகே, வெரி குட் ஆன்சர், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட்லி. சரியா பிள்ளையா? தேண்டு சொல்றது எந்தெந்த இடத்துல வரும்? விளங்கலமா? தேண்டு வரது எந்தெந்த இடத்துல வரும்? ரைட், நாம எல்லாத்தையும் படிப்போம். இப்ப உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாம் படிப்போம். சரியா? நான் இப்ப எல்லாத்தையும் இன்றைக்கு சொல்லி தந்தேன்டா. ஒன்றை மட்டும்தான் நாம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. அது கிளியர் ஆனது பிறகு மத்ததெல்லாம் மட்டும் உங்களுக்கு வரும். நாங்க இப்படிதான் செய்வோம். சரியா பிள்ளையா? எல்லாத்தையும் இன்றைக்கு நான் சொன்ன தேய பயன்படுத்திட்டு கிணம் இடம்பெறீங்க. நான் சொன்னேன்டா அப்படியே அங்க போய்த்திரும், மறைந்து எல்லாம் போய்த்திரும். சரியா? முடிச்சிட்டு போனாச்சு கிளாஸ். இதோட முடிச்சா சரி, நாம ஹைஃபை இதண்டை பேச பழகும். இப்ப பாருங்க, கொஞ்சம் இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் பாருங்க எப்படி சொன்னீங்க. நேரையா போ, வெட்டிக்கு வா, தலையாரு, அவனோட சொத்தைய பாரு, இப்படி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் என்ன அடிக்க போற ஹேஸ் என்ன? ஒரு வெள்ளக்காரனை பார்த்து நீங்க கோ ஸ்ட்ரைட் என்ன கருத்து தெரியுமா பிள்ளையா? கோ ஸ்ட்ரைட் சொல்லி ஒரு வெள்ளக்காரன் வந்து பார்த்தா என்ன எப்படி நம்மளோட தமிழ் பாஷை போடா என்று சொன்னா வெள்ளக்காரனே வேணாம். அவன் டோசுறதுக்கு நின்று அரைஞ்சாண்டா 4 நாள் கிரீ கிடக்கும். ரைட், அப்ப வெள்ளக்காரனோட எப்படி கதைக்கு அதான் நமக்கு மெயினா தேவை. ஒரு வெள்ளக்காரனோட பிடிக்காது. ஒரு ப்ரொஃபஷனலா, ஒரு அகாடமிக் ஒரு ஆள், ஒரு லெக்சர்ஸ் ஒரு ஆளோட போய் இப்ப ஒரு லெக்சர் ஒரு ஆள் இருக்காரு, கிளாஸுக்கு வந்து படிப்பி அந்த ஆள் என்ன அங்க இருந்து எறிவான் சோக்கத்துக்கு சொத்த கிளி. சரி, அப்ப நாம இப்ப என்ன போறோம்? கொஞ்சம் அழகா பேசி பழக போறோம். என்ன could you please, அதுக்கான சொல்லித்தான் உங்களுக்கு அழகா சொல்லி தந்திக்கிறேன். could you please என்ன சொல்லி நம்ம யூஸ் பண்ண போறோம்? Sir, can you zoom it? Sir, can you zoom it? Right, இப்ப பாருங்க, கேன் அப்படி இருக்கட்டும். கேன் என்ன it's showing, sir, it's not showing clearly properly. Can you zoom it? Zoom, okay, wait. Yeah, big, make it big one. Now, thank you, sir. Yeah, it's okay, right. yeah, now it's okay, sir. Now it's okay, that's fine. இப்ப பாருங்க, could you please எப்படி pronounce பண்றது? could you please சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. could you please வரப்படா, could வரப்படா, இது வரப்படா. Right, could you please அஜீம் சார் கொஞ்சம் அந்த pronunciation புள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுங்க. அவங்க Would you please? All right, would you please? Okay, Azim sir சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க எல்லாரும். Azim sir சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க எல்லாரும். Azim sir, students, இது வந்து could, இது you. அப்ப இது தனியே சொல்றல்ல, ரெண்டையும் சேர்த்து தான் வரும். ரெண்டையும் சேர்த்து வரும் பொழுது குடியூன்னு சொல்றல்ல, அதேச்சா நம்மளோட பழைய இங்கிலீஷ் அது குடியூன்னு வர்றது. இந்த டியும் இந்த வையும் சேரும்போது could you வரும். could you please, could you please, could you please, could you please, Please. you please, you please, could you please. Okay, 1 minute. Okay, students, that's amazing. எல்லாம் நல்லா ட்ரை பண்ணீங்க. That's beautiful. சிலர்களுக்கு முன்னைக்கு நல்லா வருது. இப்ப நீங்க வந்து குடியூன்னு பழகினீங்கன்னா குடிகார மாதிரி தான் வரும். குடியூன்னு ரைட்டா? could you please, please, could you please மாதிரி கொண்டு வாங்க.
Yeah. Could you please? Could you Could you please? please? Could you please? இதை நாம என்ன செய்ய போறோம் அஜீம் சார் இந்த பிள்ளைகளுக்கு இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்மட் காட்டினோம். அப்ப உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிராக்டிஸ்ல நாங்க இப்ப டிவைட் பண்ணுவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு ஆளா ஃபோக்கஸ் பண்ணுவோம் நாங்க. சரியா பிள்ளையா? இந்த பிராக்டிஸ் right? So could you please ன்னு சொல்லிட்டீங்க. Could you please? Could you please? Could you please? இப்ப நம்ம முந்தி படிச்சது அப்படி ஒரு செட் அப்ளை பண்ண போறோம். எப்படி? இப்ப பாருங்க, தயவு செய்து Kindly. போய் படி எப்படி சொல்லுவோம் நாம? உங்களோட பாப்பா Could you please? Could you please? Go and study. Could you go and study? Could you please go and study? அஜீம் சார் Yes, I'm here. Yeah. கொஞ்சம் ஒரு 5-6 வசனம் கொஞ்சம் பிள்ளைகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ்ல வந்துடும். All right. Okay. Can you please இதே stop? ஃபார்மட் அஜீம் சார், இதே ஃபார்மட். Okay, that's fine. Right. Okay, students. அப்ப சார் சொன்ன மாதிரி could you please go and study இப்படி வரப்போ நான் இப்ப தமிழ்ல கேக்குறேன், அதே நீங்க திருப்பி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓகே, ரைட். தயவு செஞ்சு ஜன்னலை கொஞ்சம் திறக்கலுமா? Could you Could please? you open the window? Open the window. Please. Please open the window. Please open the window. Please open the window. Could you please open the window? Please open the window. Open the window. Please open the Okay, thank you so much. Right. எல்லாரும் நல்லா சொல்றீங்க பிள்ளைகள், கவனிங்க. ப்ளீஸ் போட்டாலும் சரி அல்லது could you please ன்னு போட்டாலும் சரி, கவனிங்க. ப்ளீஸ் ன்னு போட்டீங்கன்னா செய்யுங்கன்னு வரும். இதே could you please போட்டீங்கன்னா செய்யலுமா அப்படி கேக்குற மாதிரி, கொஞ்சம் மரியாதையா விளங்கிச்சா, கொஞ்சம் செய்யலுமா அந்த மாதிரி. ரைட். இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த உடுப்பை கொஞ்சம் கழுவேலுமா அப்படி கேக்குறேன். Could you please wash the dress? Could you please wash the dress? Could you please wash my clothes, please? Could you please wash the my dress? That's amazing everyone. பாருங்க கவனிங்க, நான் சொல்றத கவனிங்க. could you please wash my dress அல்லது could you please wash my clothes. could you please இது இப்படியே பழகினீங்கன்னா அது அப்படியே வந்துரும் உங்களுக்கு. could you please ன்னு சொல்லி விளங்கிச்சா? இங்க கொஞ்சம் வரையலுமா உங்களால எப்படி கேக்குற? இங்க கொஞ்சம் வரையலுமா? Could you please come here? Please come here. Please come here. Please come here. That's amazing. That's pretty nice. Okay, உண்மைக்கு நல்லா இருக்கு போல. இப்ப பாருங்க, இது இந்த could you please ன்னு போடுறது யார்கிட்ட நம்ம போடுவோம்டா பிள்ளைகள்? இப்ப தெரியாத ஒரு லெக்சரர் கிட்ட, ரோட்ல ஒருத்த நிப்பானே தெரியாத ஒரு நபர், இல்லாட்டி உங்களோட பாஸ், அந்த மாதிரி மேனேஜர் மாதிரி இவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறதுக்கு இல்ல, டே மச்சான் பைக் தொடப்ப கொஞ்சம் தரையில வாடா, டே மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா கேக்குறதுக்கு can you போடுவோம். சரியா? விளங்கிச்சா? அதான் கொஞ்சம் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க பிள்ளைகள். பாருங்க, நாம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போகல அல்லது தெரிஞ்ச ஆளுகிட்ட பேச போகல can you. தெரியாத ஆட்களோட பேச போகல could you please. இப்ப நான் ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றேன். சார், ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன், ஒரு அந்த மாதிரியானவங்கிட்ட அல்லது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பர்சன் பேசும்போது could you please ன்னு பேசணும். என்ன சார்? அப்படி பேசணும். வெரி குட். இப்ப நம்மட ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும். இப்ப நம்மட கூட்டாளி இருக்கிறான், நம்மட what's your name by the way my dear boy? உங்க பேர் என்ன? முஸ்தகீம். ரைட். நல்ல ஆக்டிவா பேசுறாரு. ஓகே, தட்ஸ் கிரேட். எல்லாரும் பேசுங்க, நிறைய பேர் ஆக்டிவா பேசுறீங்க. இவர சவுண்ட் கொஞ்சம் கூடவா இருக்கு, அவர் அந்த ஆசை விளங்குறீங்க. ஓகே, தட்ஸ் பியூட்டிஃபுல். ரைட். இல்ல இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு இப்படி ப்ராமிஸ் பண்றேன். பாருங்க, யாரு எங்கட கிளாஸ்ல 100% தெரியுமோ தெரியாமோ பிழையாகவோ 6 மாசமும் பொய்யாவது கதைச்சு கொண்டு இருக்கிறாரோ, 2 மாசம் இல்ல, இந்த 1 மந்த்துக்குள்ள அவங்களோட ப்ரோக்ரஸ் அந்த பிள்ளைக்கு விளங்காடி உங்களுக்கு காசை ரீஃபண்ட் பண்றோம். ஓபன் சேலஞ்ச். சரியா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த அளவு தூரம் தான் நாங்க மனசால ட்ரீட் பண்ணும், அந்த அளவு தூரம் தான் டீச் பண்ணும். சரியா புரியா? ரைட். ஓகே, வித் தட் இன்ஃபர்மேஷன் லெட்ஸ் கெட் பேக் டு தி மெயின் செஷன். திருப்பி வாங்க. சரியா புரியா? இப்ப எல்லாருக்கும் அழகா ஒரு ஃபார்மலான ஒரு லெக்சரால பார்த்து ஒரு 2 வசனத்தை போட்டு கமாண்ட் பண்ண இயலுமா இருக்குது? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க புரியா? Yes. We can. Yes sir. Zeenat Zara. Zeenat Zara இருக்கிறீங்களா நீங்க? Zeenat இருக்கிறீங்களாமா? தீபன், தர்ஷினி, சாம், தனுஷன் இருக்கிறீங்களா நீங்களா? சார். ஓகே தானே உங்களுக்கு?
பேசையில Okay, sir. Okay. Okay, sir. that's fine. Very good answer. Very good. Perfect. That's amazing. Right, okay. இப்ப லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வழங்கப்படுத்த லாஸ்ட் பாயிண்ட் சரியா புள்ளியா? இப்ப நாம இங்கிலீஷ்ல பாருங்க. அப்போ இப்ப நாம சும்மா சொல்லலாம், போய் புத்தகத்தை எடு, சாரி இப்ப பாருங்க, போய் படி ஆனா படுக்கப்படா. இப்ப நம்ம சும்மா நம்மட வாப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றேன், தயவு செய்து வாப்பா படுத்துறாது, தயவு செய்து படி, Go and study, but don't sleep. Go and study, but don't sleep. Go and study, But don't sleep. but study. Study, but don't sleep. Right. Study, but don't Don't sleep. Very good. Go and study. Go but don't sleep. Right. இப்ப நான் பேசுறேன் பாருங்க, இப்ப நான் பேசுறேன் பாருங்க, அப்படியா மிச்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் அழகா ஆன்சர் பண்றீங்க. ரைட். இப்ப தெரியாத புள்ளிகள் இருப்பாங்க, கொஞ்சமாவது அனுப்பிச்சுவோங்க. வழங்காத புள்ளிகளுக்கு நாம இங்கிலீஷ்ல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் செல்ல போகல, கமாண்ட்ல மட்டுமா, மிச்சத்துக்கெல்லாம் வேற இது இருக்கு. கமாண்ட மட்டும் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஏவ போகல நெகட்டிவான ஒரு பாயிண்ட், ஆனால் விளையாடாத, ஆனால் சாப்பிடாத என்ன போகல, நம்ம வேற ஒன்றும் செய்யறல. இந்த பட் என்ற மாமாவை தூக்கி போட்டு பக்கத்துல டோன்ட்ன்றது பட் டோன்ட், மிச்சது நம்ம முந்தி போட்ட மாதிரி அடிப்படை வினைச்சொல் மட்டும்தான் வரப்போம், வேற ஒன்றும் வராது. இப்ப பாருங்க, அடிப்படை வினைச்சொல் மட்டும் வரும். அதுக்கு முன்னாடி டோன்ட் ஸ்லீப், டோன்ட் பிளே, டோன்ட் ஈட், டோன்ட் ட்ரிங்க். தமிழ் வசனம் சொல்றேன், சரியா? நான் தமிழ் வசனம் சொல்றேன், இங்கிலீஷுக்கு மாத்துங்க குயிக் கண்டு. இப்ப உங்களோட லெக்சர் ஒரு ஆள்கிட்ட நீங்க பேச போறீங்க, சரியா? உங்களோட லெக்சர் ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? தயவு செய்து போய், இப்போ உங்களோட லெக்சர் உங்ககிட்ட சொல்றாரு, தயவு செய்து போய் சோக்க எடுங்க, ஆனா எழுத வேணாம். எப்படி சொல்லுவோம்? Could you please go and take the chalk? Don't write. Could you please go and take the chalk, but don't write. Please take soap and Go and take Could you please take the chalk, லேப்டாப்ப திறந்து படி ஆனா படம் பார்க்காத, லேப்டாப்ப திறந்து படி ஆனா படம் பார்க்காத, எப்படி சொல்லுவோம்? Open the laptop and study, but don't watch the TV. Watch the television. watch the movie. Right. see the movie. ஓகே, நீங்க see the movie, ஆரம்பத்துல see the movie, watch the movie எல்லாம் சொல்லுங்க. ஆனா appropriate watch தான் நம்ம படிப்போம். எல்லாத்தையும் பின்னுக்கு நாம போக உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க, சரியா? இப்ப நான் ஒரு பிழை பிடிச்சேன்னு வைங்க, இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த ஆள் பொல பிடிக்காம அப்ப நம்ம கதைக்கப்படான்னு முடிவு எடுத்துருவேன். நான் ஒரு பொலையும் பிடிக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு மாசம் இப்படி தான் போகும், விட்டு கதை. உங்களுக்கும் ஒட்டோவாக நீங்க பின்னுக்கு செகண்ட் மந்த்ல உங்களோட மிஸ்டேக் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்பயே நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க பாருங்க. ஓகே ரைட் அசீம் சார். சோ இப்ப பிள்ளையார் கொஞ்சம் எனக்கு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நெகட்டிவ்ல ஒரு கமாண்ட் செல்லையில மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து We can do it. இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு எனக்கிட்ட பேசுறாக்கள் குரூப்லயோ மிஸ் கிட்ட பேச போகல. இப்ப நீங்க சும்மா உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப பாருங்க, தயவு செய்து ரிப்பீட் பண்ணலுமா சார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழால வழங்கல் எப்படி சொல்லுவோம் அது இங்கிலீஷ்? தயவு செய்து ரிப்பீட் பண்ணலுமா? Please repeat it, sir. Please repeat, sir. உங்களை நாங்க குரூப் ஆக போறோம், சரியா பிள்ளையா? உங்க எல்லாரையும் குரூப் ஆக போறோம். குரூப் ஆக்கினது பிறகு மிஸ் ஆக்களும் நாங்களும் சேர்ந்து ஒவ்வொரு குரூப்ல இருப்போம். நீங்க என்ன வீங்க, உங்களுக்கு மிஸ் எண்ணத்துல விளங்கல்ல, இல்லாட்டி மிஸ் கொஞ்சம் சத்தமா பேசிடுமா, எப்படி கேட்போம் நம்ம இங்கிலீஷ்ல? Can you speak loudly? Can you speak loudly? Could you please more louder? I can't hear you. Can you speak loudly? Right. இப்ப பாருங்க, இப்படி நீங்க இங்கிலீஷ்ல கதை சரி, இந்த குரூப்ல இப்படி கதை சரி, அவங்க உங்களுக்கு கொஸ்டின் தருவாங்க,
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாம் எல்லாரும் திருப்பி மெயின் செஷனுக்கு வருவோம். வந்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், இன்னும் ஒரு 5 minutes டிஸ்கஷன், அதுக்கு பிறகு கிளாஸ் முடியும். சரியா பிள்ளை? Okay, sir. ஓகே Okay, sir. அப்ப Okay, sir. நான் Sure, sir. இப்ப எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அவ்வளவு பேர் மிஸ் 2 மிஸ் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பேன். அசீம் சார் கொஞ்சம் அந்த மிஸ் ஆக்களை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வந்திருக்காங்களோ இது ரெக்கார்டட் வீடியோ சார். They are here, sir. மிஸ் இப்ப பாருங்க பிள்ளையா. எஸ்மா சார் இது ரெக்கார்டட் வீடியோவா? ஆமா எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது பிள்ளையா. உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். ஆமா ரெக்கார்டிங் அனுப்புவோம். Definitely. பிள்ளையால் உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங் அனுப்புவோம். இந்திய செஷன்ல படிப்பீச்சு திரஸ் இன்னொரு சமரி அனுப்புவோம் 5 minutes. என்ன எல்லாரும் ரெக்கார்டிங் பாப்பீங்களோ தெரியாது எனக்குண்டா. அப்ப 5 நிமிஷம் இது எவ்வளவு இதுல இருக்கும் சார்? இது லிங்க் இதாயிருமா இல்லையே? இல்ல நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி இன்றைக்கு படிப்பிச்சதுல சமரி ஒரு சின்ன ஒரு PDF உண்டு, நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். பயப்படுதல உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவோம். சரி? Okay, sir. Let's do the individual practice guys, right? Okay. Yes. If you don't mind kindly புள்ளியால் இப்ப உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ரூம் வந்திருக்குமா, நீங்க எல்லாரும் ரூம்ல ஜாயின் ஆகலாம். இப்ப வித்தியாசமான 2 பேரை நாங்க எடுத்துக்கிறோம். எங்கட மிஸ் ஆக்கள், இட் மீன்ஸ் எங்கட கேம்பஸ்ல இருந்து லெக்சர்ஸ் ஆயிருக்கிற 2 பேர் என்ன செய்யணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டினா சரி. ரைட், சோ கோ அஹெட். கொடுக்கே சார். ஓகே, யூ கேன் ஜாயின். ஜாயின் பண்ணுங்க guys. ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு லெக்சர் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிப்போம். ஜாயின் பண்ணுங்க புள்ளியா, ஜாயின் பண்ணுங்க. இப்ப அவசரமா ஜாயின் பண்ணுங்க. Sir, again send பண்ணுங்கமா. வந்து ஓபன் ஆயிருக்கு. Again send பண்ணிடலாமா சார் பேஜ் சார்? ஓகே அஜீம் சார். எஸ் என்ன பேர் கன்சிடர் போடுங்க? ரீஷ்மா. ஓகே, ரீஷ்மா உங்களை ஆட் பண்ணி விடுறேன். மத்தவங்க ஜாயின் பண்ணுங்க. வந்தாங்க அவசரமா ஜாயின் பண்ணுங்க. ஓகே போய்க்கொண்டு ஜாயின் ஆகுமா, போய்க்கொண்டு ஜாயின் ஆகும் பிள்ளையா. 32 பேர் இருக்கிறீங்க, போய்க்கொண்டு ஜாயின் ஆகும். உங்களுக்கு லிங்க் வந்து வேற எனக்கு வரலே. வரல சார். ரைட், வெயிட் பண்ணுங்க. இப்ப லேட்டா இதுல ஜாயின் பண்ணாங்களுக்கு வரும். just 1 minute. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Azim sir, do I want to wait or shall I join the room? Yeah, you can join, sir. Okay, thank you. Sign right. சார் லிங்க் வரல சார். உங்களுக்கு வரும் பாருங்க, வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதாகல கொஞ்சம். சார் எனக்கும் வந்தில்ல சார். ஒவ்வொருத்தரா அனுப்பிட்டு இருக்கோமா, டக்குன்னு அனுப்புறாங்க. ஓகே, டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். அனுப்பிட்டேன். வரல சார். இன்னும் வரலையா? J5 நீங்க? வரல சார். பேரை நம்ம கொஞ்சம் இருங்க. ஆல்ரைட். இப்ப டிரெக்ஷனை எப்படி சொல்ல போறோம்டா பிள்ளைகள், பிராக்டிக்கலா பார்க்க போறோம். பிராக்டிக்கலாண்டா உண்மைக்கும் ஒருத்தர் வந்து நீங்க ரோட்ல நிக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி ஒரு வழியை கேட்பீங்க, ரைட்? இந்த இடத்துல எனக்கு இந்த வழியை கொஞ்சம் காட்டலுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறேன்னு சொல்லலுமா, ரைட்? அப்படி நீங்க சொல்லிட்டு நீங்களே டிரெக்ஷனை சொல்ல போறீங்க, ரைட்டா? கவனிச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்றேன்டா பிள்ளைகள், ரியலா பிராக்டிக்கலா பாருங்க. ரியலா நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை யோசிங்க. இப்ப நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, ஒருத்தர் முன்னால நிக்கிறாரு, ரைட்? அவர்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், கவனிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ, சாரி டு பாதர் யூ. பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ, எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ. இத சொல்லணும், ரைட்டா? அடுத்தது பாருங்க, இதோட சேர்ந்து இப்ப could you please, கொஞ்சம் இருங்க. 1 minute. Take him to the hospital. Excuse me. Okay everyone, right? Okay, சரி பாருங்க,
Excuse me, sir. Sorry to bother you. அடுத்து நம்ம படிச்சவன could you please அது படிச்சீங்க. Could you please, right? எங்க கேட்க போறீங்க? Could you please direct me எனக்கு வழி சொல்லுங்க to the hospital. To the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. வழி சொல்லேலுமான்னு மரியாதை கேக்குறீங்க. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோட்ல நிக்கிறீங்க ஒருத்தர், அவர்கிட்ட போயிட்டு excuse me sir, sorry to bother you, could you please direct me to the hospital? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப நம்ம வேற இடத்துக்கு கேட்கக்குள்ள to the park, to the hospital, could you please direct me to the park, could you please direct me to the zoo, could you please direct me to the pharmacy? Okay, Vanita? Okay, sir. Yes, sir. Okay, let's start. Okay, let's start. Right. யாரு? 76. 76 இருக்கீங்களா? 76 இருக்கீங்களாமா? Yes, sir. ஓகே, நீங்க வந்து அந்த ஃபார்மசிக்கான வழியை கேளுங்க. ஃபார்மசிக்குல ஜூக்கான வழியை கேளுங்க. Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct to me to the pharmacy? Right. Direct to me அல்ல, direct me. Direct me. Okay? Direct me to the இன்னொருக்கா சொல்லுங்க. Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the pharmacy? Right. Pharmacy. இப்ப pharmacy zoo கேளுங்க. ஜூக்கு Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the zoo? Right. இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? ஜூக்கான வழியை நீங்களே சொல்லுங்க. அப்போ இப்படி நேரா வந்து இப்படி வலது பக்கம் திரும்பி இந்த இடது பக்கத்துல இருக்கு. சொல்லுங்க, எப்படி சொல்றேன்? Go straight and turn right. It's on your left. It's on your left. Very good, very good. இப்ப நீங்க right, பார்க்குக்கான வழியை கேளுங்க. டக்கு. Go straight and turn left. It's on your right. It's on your right. Left. It's on your left. இப்ப எப்படி வழி கேட்பீங்க? Left. எப்படி வழி கேட்பீங்க அவர்கிட்ட? Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the park? Right. Okay, that's amazing. பிள்ளைகள் இப்படித்தான். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமே. இப்ப நான் delete பண்ணிடுவேன் இதை. இதை பார்த்து சொல்லாம யோசிக்க கூடாது. delete பண்ணிடுவேன். Excuse me, sir. Sorry to bother you. Excuse me. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிடுங்க பிள்ளைகள். கொஞ்சம் சொல்லுங்க. அது பழக்கமாகட்டும் உங்களுக்கு. Excuse me, sir. Sorry to bother you. Sorry to bother you. Could you please direct me to the hospital? Right, that's amazing. Okay, everyone. Right. 76 இருக்கீங்களா நீங்க? இன்னும் முடியல உங்களுக்கு. Yes, sir. 76 நீங்க சொல்லுங்க. இப்ப நான் தமிழ்ல கேட்க டக்குன்னு சொல்லுங்களே. ரைட், படிச்சிட்டீங்க தானே? Okay, sir. போய் படிங்க. டக்குன்னு சொல்லுங்க. Go and study. வந்து உட்காருங்க. Come and sit. எலும்பி போங்க. Stand up and go. Right, very good. Stand up and go. Right, படிச்சிட்டு சாப்பிடுங்க, அப்புறம் தூங்குங்க. Eat and படிச்சிட்டு study and eat. Study and eat. After that, sleep. Right, very good, 76. அடுத்தது ஃபாத்திமா இருக்கீங்களா? ஃபாத்திமா? Yes, sir. ஃபாத்திமா உங்ககிட்ட கேட்க போறேன். ரைட், இந்த நீங்க இந்த ஸ்கூலுக்கான வழியை கேளுங்க. அப்போ எப்படி கேட்க போறீங்க? ஒருத்தர் நிக்கிறாரு முன்னால. Excuse me, sir. Excuse me, sir. Sorry to bother you. Yeah. Could you please direct me to the school? park? School. Right? இப்ப பாருங்க பிள்ளைங்க, sorry to bother you-ன்ற மீனிங் என்னன்னா, கொஞ்சம் டிஸ்டர்புக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது தானே. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. Right. Sorry to bother you. இதான் ஸ்டாண்டர்டா நேட்டிவ் ஸ்பீக் வெள்ளக்காரன் யூஸ் பண்ண இந்த வார்த்தை தான். Excuse me buddy, sorry to bother you. இந்த மாதிரி தான் பேசுவாங்க. Sorry to bother you. இந்த மாதிரி பேசுவாங்க. விளங்கிச்சா? Right. இதெல்லாம் பாப்போம். இப்ப நீங்க இந்த phrase ஞாபகம் வச்சுக்கோங்க. Excuse me sir, sorry to bother you. யாரு? ஃபாத்திமா இன்னொருக்கா சொல்லுங்க. இன்னொருக்கா கேளுங்க. அப்ப இந்த ஸ்கூலுக்கு இப்படி கேக்குறேன். Excuse me, sir.
Sorry to bother you. Could you please Could you please direct me to the school? Fatima, ஸ்கூலுக்கு கேளுங்க, ஸ்கூலுக்கு. Could you please direct me? Could you please எனக்கு ஷோ பண்ண பாருங்க, இங்க பாருங்க. Could you please னா மரியாதையை கேக்குறது புள்ள. Direct me னா எனக்கு சொல்லேலுமா, direct me வழி காட்டேலுமான்றது. Direct me னா வழி காட்டேலுமா to the hospital. ஹாஸ்பிடலுக்கு எனக்கு வழி காட்டேலுமா. Direct me. Could you please direct me? Could you please direct me? விளங்குதா புள்ளைகள்? Okay? Yes, sir. Right, okay. Fatima, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு சொல்லுங்க. ரைட், இப்ப ஸ்கூலுக்கு வழி சொல்ல போறீங்க. இந்த நிக்கிறீங்க, நேரா போய் இடது பக்கம் திரும்பி, அங்க இடது பக்கத்துல இருக்கு, சொல்லுங்க. Go straight, turn left. Go straight, turn left. Go straight and turn left. ஸ்கூல் இடது பக்கத்துல இருக்கு, சொல்லுங்க. எப்படி சொல்ல? It's on your, சொல்லுங்க மத்தாக்கள், சொல்லுங்க. It's on your. It's on your right. On your left. It's on your left. Very good. It's on your left. ஏன் ஃபாத்திமா பதட்டமா இருக்கா? Yes, sir. Okay. Don't worry. பிள்ளைகள் எல்லாரும் பேசுறதுக்கு தான் இங்க இருக்கீங்க, ரைட்? ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் கரெக்ஷன் பண்றது நான் சொல்லி தருவேன். நோ ப்ராப்ளம். நீங்க கான்பிடன்ஸ் என்னாலையும் கதை கேளும். நானும் இங்கிலீஷ் பேசுவேன், என்னாலையும் இங்கிலீஷ் பேசலாம்ன்றது யோசிங்க. வேற ஒன்றும் யோசிக்காதீங்க, ரைட்? ஓகே. Just give me a minute. Right. Okay. யார் அடுத்தது? ஃபாத்திமா. ஃபாத்திமா தானே? ஃபாத்திமா இருக்கீங்களா? Yes, sir. ஃபாத்திமா கேக்க டக்குன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சாரி தமிழ்ல கேப்ப, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ரைட்? கிரவுண்டுக்கு போய் விளையாடு, எப்படி சொல்ற? Go to ground and play. Go to the ground and play. Right. போய் முகத்தை கழுவு. Go and wash the face. Go and wash the face. Right. Okay. So in the school வந்து பிள்ளைகள் go straight and turn right. Left இல்ல right and வருமே. நான் left ன்னு சொல்லி நினைக்கிறேன். Right. Okay. So go and wash your face. Right. போய் தொழு, எப்படி சொல்ற ஃபாத்திமா? Go and pray. தொழுதுட்டு வீட்டை வா. Back home. தொழுதுட்டு வீட்டை வாண்டா. Pray and pray and வாண்ட எப்படி சொல்ற? back to வாண்ட எப்படி சொல்ற பிள்ளைகள்? வாண்டா come home. எப்படி? come back. come back home சரி, இல்ல come home சொன்னாலும் சரி. சரியா ஃபாத்திமா? Okay, sir. All right. First day session தானே, கொஞ்சம் நர்வஸா இருப்பீங்க. ரைட். ஓகே. சிவதர்ஷினி இருக்கீங்களா? சிவதர்ஷினி. Yes, sir. மத்த பிள்ளைகள் இந்த phrase மனசுல பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me அங்கால to the hospital, to the railway station, to the park, to the museum, to the food city, to எங்கெங்கயோ. ரைட்? ரைட். எல்லாம் சொல்லி வச்சுக்கொள்ளுங்க everyone. ரைட்? நான் கேட்கக்குள்ள டக்குன்னு எனக்கு இதோட தான் சொல்லணும். சரியா? ரைட். சிவதர்ஷினி நீங்க சொல்லுங்க. ஓகே. சிவதர்ஷினி கேட்போம். சிவதர்ஷினி, இந்த பேங்க்குக்கான வழி எப்படி கேக்குற? Go to straight. இல்ல எப்படி கேக்குற? ஒருத்தர் ரோட்ல நிக்கிறீங்க, ஒருத்தர் கிட்ட கேக்குறீங்க, சார் சாரி மன்னிச்சுக்கோங்க தொந்தரவுக்கு, இந்த பேங்க்குக்கு வழியை கொஞ்சம் காட்டலுமா சார், அப்படி கேக்குறீங்க அவர்கிட்ட போயிட்டு. எப்படி கேக்குற? Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to bank? Direct me to the bank. Direct to me to the bank. Direct me to the bank. Right? Okay. Right. இப்போ நீங்க வழியை நீங்களே சொல்லுங்க அப்போ. Go to straight, turn the right. Go to straight. Go straight.
Turn right. Turn right. Bank எங்க இருக்கு? On your left. It's on your left. It's on On your your left. left. அவ்வளவுதான். It's on your left. விளங்குதா? It's on your left. Leftனா leftல, it's on your right. Rightனா rightல. விளங்குதா சிவதர்ஷினி? Yes, sir. Is that okay? Right. Okay, சிவதர்ஷினி. Right. இப்ப இன்னொன்னு கேக்குறேன், சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கான வழி எப்படி கேட்பீங்க? இந்த இருக்கு ஹாஸ்பிட்டல். எப்படி கேட்பீங்க? இன்னொருத்தர் பேசி Excuse me, sir. Sorry to both you. Could you please direct me to the hospital? Right. Could you please direct me to the hospital? Could you please? இந்த phrase அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் மாதிரி. இப்ப சின்ன பிள்ளைக்கு அம்மான்னு சொல்லி கொடுத்தா என்ன செய்யும்? அம்மா 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 அம்மான்னு அந்த நாள் முழுக்க அம்மாவா தான் இருக்கும். அந்த வார்த்தை முழுக்க அம்மா அம்மாண்டே நிற்கும். விளங்கிச்சா? அதான் சின்ன பிள்ளைகள். அப்ப நீங்களும் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இப்ப நீங்க சின்ன ஆக்கள் தான். சோ இது என்ன செய்யணும்? சொல்லி 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 பழக 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 என்ன நடக்கும் தெரியுமா? on the spotல வரும். யார்ட்டையும் வழி கேட்க போனா, hey, excuse me sir, sorry to bother you, அது வரும், மொட்டோ வரும் பிள்ளைகள். That's the English language. Okay, so don't worry, கவலைப்படாதீங்க. வராதுன்னா யோசிக்க கூடாது. வருதா இல்லையா? உங்களுக்கு? Yes, sir. Yeah, that's amazing. That's amazing. Right, that's pretty cool. Right. சிவதர்ஷினி, இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறத. ரைட்டா? தமிழ்ல கேக்குறேன், சொல்லுங்க. ரைட். வந்து படி எப்படி சொல்ற? Come to read. ஆஹா, வந்து வாசி அல்ல, வந்து படி. வான்னு என்ன சொல்ற? come and study. பிள்ளைகள் நல்லா தெரியும் உங்களுக்கு. வான்னு சொன்னா come, ரைட். வந்து படின்னு இன்னொன்னு சொல்லும் பொழுதும் எண்ட போடணும், போட்டு தான் ஸ்டடின்னு வரும். சரிதானே? சரியா சிவதர்ஷினி? சரி. போய் வாங்கு எப்படி சொல்ற? Go and take. And buy. வாங்குறதுக்கு buy. Go and buy. Right. அடுத்தது வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போ. Buy. ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு எப்படி சொல்ற? Go to hospital. Go to hospital. அப்ப ரெண்டுக்கு நடுவுல என்ன வரும்? என்ன சிவதர்ஷினி? Buy and go to hospital. Right, that's it. Buy and go to the hospital. அவ்வளவுதான் பிள்ளைல. அவ்வளவு மிச்சம் யோசிக்காதீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், கஷ்டமா யோசிக்காதீங்க. இது சின்ன இங்கிலீஷ். ஓகே, இதை திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல வந்துடும். ஓகே, ரைட். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒன்று மட்டும் கேட்கிறேன், ஒரு கமாண்ட் மட்டும் கேட்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆயிஷா அமீர் இருக்கீங்களா? ஆயிஷா அமீர்? Yes, sir. ஆயிஷா அமீர், நீங்க சொல்லுங்க. ரைட். இந்த இருக்கு, இங்க நிக்கிறீங்க நீங்க. இப்ப போஸ்ட் ஆபீஸுக்கான வழியை கேளுங்க. அப்போ Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the post office? Very good. Very good. Amazing. Amazing. Right. இப்ப நீங்களே பதிலையும் சொல்லுங்க. அப்போ வலது பக்கம் போ, நேரா போய் இடது பக்கம் திரும்பியா? Go straight and wait. I see. Straight. Go straight. Go straight and turn left. Is on your left. It's on your right. It's on your right. Okay, go straight and turn left. It's on your right. That's good. That's good. Very good. Very good. Aisha Ami, right. இப்ப நான் கேக்குற இங்கிலீஷ் தமிழ்ல டக் டக்குன்னு சொல்லுங்க. எலும்பி பிரஷ் பண்ணுங்க எப்படி சொல்ற? Get up and brush your teeth. Brush your teeth. Brush பண்ணிட்டு breakfast சாப்பிடுங்க. Then have your breakfast. Okay. இப்ப சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ குடிங்க, அப்புறம் கிளாஸுக்கு போங்க. Have your breakfast and drink tea. After that, go to class. Go to the class. That's amazing, Shifam. That's beautiful. Right. Okay. 39 இருக்கீங்களா? 39? Yeah. 39 நீங்க சொல்லுங்க. ரைட். இப்போ நீங்க வந்து அந்த லைப்ரரிக்கான வழியை கேளுங்க. அப்போ Excuse me, sir. Sorry about you. Sorry to bother you. Sorry to about you. Sorry to bother you. எப்படி? Bother you. Right. Sorry to bother you. Could you please
direct to me the Direct me library. to the library. That's good. That's good. Very good. Could you please direct me to the library? இப்போ நீங்களே வழி சொல்லுங்க. Library. நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. இது இடது பக்கத்துல Go, இருக்கு. go straight and take left. And your left. It's on your. It's on your left. It's on your left. இப்படி நேரா போய் நம்ம வலது பக்கம் இப்படி திரும்பிடுவோம். Right, right. It's Yeah, on your right. Okay, good. Right. Right. இப்ப யாரு 39 சும்மா கேட்க போறேன்னு. ரைட் 39 சொல்லுங்க. வீட்டை வாங்க ஆனா சாப்பிடாதீங்க எப்படி சொல்ற? Come to home but But doesn't eat. Come to home doesn't eat. ஏய் பட் என்ன? But doesn't eat. ஏய் டசன்ட் எல்லாம் படிச்சா வந்தாரு உங்களுக்கு? Don't eat. Don't eat. சாப்பிட வேணாம்னு மணி சொல்றது. சாப்பிட don't eat. Come home Don't eat. but don't eat. Right. Okay. வந்து உட்காரு ஆனா டிவி பார்க்காத. Come sit. But இப்படி வந்து உட்காருன்னு எப்படி சொல்ற? come and sit. Come and sit. But TV பார்க்காத. Don't see the television. Right, don't see the television. That's okay. That's okay. 39. That's beautiful. Right. ரெண்டும் சரி. Don't watch the TVயும் சரி. ஏன் பிரச்சனை இல்லை. அடுத்தது 16 இருக்கீங்களா? 16. Yes, sir. Right. 16 நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த இருக்கு மார்க்கெட்டுக்கான வழியை கேளுங்க. அப்போ Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the market? Market. That's amazing. That's amazing. நீங்களே வழியை சொல்லுங்க இப்ப. Go straight and turn left. It's on your left. It's on your left. Very good. Right. இப்ப கேட்க போறேன் டக்குன்னு மாத்தி. ரைட். ஓகே. வெளியே போ ஆனா வீட்டை வராத. Go out but don't come home. Don't come home. Right. கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்கு ஆனா சாக்லேட் வாங்காத. Go to the shop and buy biscuit. But don't buy the biscuit. Don't buy the biscuit. But don't buy the chocolate. Don't buy the chocolate. Right. Okay. கிரவுண்டுக்கு போய் சாப்பிடு ஆனா விளையாடாத. சொல்லுங்க. கிரவுண்டுக்கு போய் சாப்பிடு எப்படி சொல்ற? Go to the ground. Go and eat, but don't play. Go to the ground. Go to the ground. Go to the ground and eat, but don't play. But don't play. That's amazing. 16. Right. Okay. 37 இருக்கீங்களா? 37 இருக்கீங்களாமா? 37. Right. Okay. 37 நீங்க சொல்லுங்க இப்ப. Right. இப்ப இங்க நிக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கடா? ரைட். என்ன ஹாஸ்பிடல் தான் வருதுன்னு. ரைட். ஓகே. ஓகே. இப்ப பாக்குக்கான வழியை கேளுங்க. அப்போ எப்படி கேக்குற? Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the park? To the park. Very good. Right. வழியை சொல்லுங்க. இந்த நிக்கிறீங்க நீங்க இந்த ஐக்கு. Go straight. இதெல்லாம் வரணும். Go straight. And turn left. It's on your right. It's on your right. Very good. Very good. 37. இப்ப நீங்க சொல்லுங்க. முகத்தை கழுவிட்டு ரூமுக்கு போ எப்படி சொல்ற? Wash your face and go to the room. அப்புறம் குர்ஆன் ஓது எப்படி சொல்ற? குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன பிள்ளை? Recite. Then recite the Quran. Right. Okay. இப்ப நீங்க திருப்பி சொல்லுங்க. 37. கிச்சனுக்கு போய் தண்ணி குடி ஆனா கறி எடுக்காத.
go to the kitchen and bring some water, but don't get curry. Don't get curry, or don't take the curry. That's beautiful, beautiful. 37. That's amazing. Right. அடுத்தது கூப்பிட போறேன். நுஹா இருக்கீங்களா நுஹா? Yeah. ஓகே நுஹா சொல்லுங்க. ரைட். நுஹா ஸ்கூலுக்கான அட்ரஸ் கேளுங்க அப்போ. எப்படி கேட்குறேன்? Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the school? That's amazing. Right. இப்போ அட்ரஸ் நீங்களே சொல்லுங்க. Go straight and turn right. It's on your left. The right. Turn right. It's on your. It's on your right. That's amazing. Pretty cool, Nuha. Right. Okay. You have wonderful pronunciation of English words. Huh? Okay. இப்போ கேக்குக்கு டக்குன்னு சொல்லுங்க. தம்பி சத்தம் போடாத. எப்படி சொல்ற? Brother, don't shout. அம்மா கிச்சனுக்கு போய் சமைங்க ஆனா டீ ஊத்தாதீங்க. Mom, go to the kitchen and cook. Don't but don't make tea. That's good. But don't make tea. Right. Pretty cool. தம்பி ரூமுக்கு வந்து ரூமுக்கு போய் என்ன சொல்றேன்? ஓகே உடுப்புகளை அரேஞ்ச் பண்ணு ஆனா கேம் விளையாடாத. தம்பி ரூமுக்கு போய் ட்ரெஸ்களை அரேஞ்ச் பண்ணு ஆனா கேம் விளையாடாத. யா நுஹா இருக்கீங்களா? விளங்குதா அப்படி நான் பேசுறது? Yes, sir. Oh, yeah, sir. Yeah, go ahead, Nuha. திருப்பி சொல்லுங்க. Right. ரூமுக்கு போய் தம்பிட்ட சொல்லுங்க. தம்பி ரூமுக்கு போய் உடுப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணு ஆனா கேம் விளையாடாத. Brother, go to the room and arrange the dress, but don't play the game. Right. Okay. Very good, Nuha. That's amazing. அடுத்து ரீஷ்மா இருக்கீங்களா? ரீஷ்மா? Yes, sir. ரீஷ்மாக்கான கேள்வி. ரைட். ஓகே ரீஷ்மா இந்த இருக்கு டென்டிஸ்டுக்கான அட்ரஸ் கேளுங்க. அப்படி கேக்குறேன். டென்டிஸ்ட். Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the dentist? Amazing. Pretty cool. You have a wonderful pronunciation. That's so cool. Right. இப்ப அட்ரஸ் நீங்களே சொல்லுங்க. Go straight. Turn. Go straight and turn right. It's on your right. It's on your right. That's beautiful. Right. இப்ப கேக்க டக்குன்னு சொல்லுங்க தமிழ்ல. சார் மைக்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணலுமா உங்களால? எப்படி கேக்குற? Sir, could you please unmute the mic? Yeah, very good. Sir, could you please unmute the mic, right? Okay, very good. கொஞ்சம் இருங்க. 1 minute. Right, that's beautiful, Reshma. Okay, இப்ப சொல்லுங்க. தம்பி போன் எடுத்து மாமுக்கு கால் பண்ணு ஆனா மெசேஜ் பண்ணாத. Brother, call the mom. Phone எடுத்து மாமுக்கு கால் பண்ணு. Phone எடுத்து Brother, take the phone. Call the mom and call the mom, but don't send the message. Don't send the message. That's beautiful, right? Okay. தம்பி இல்ல தாத்தா உன்னால மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரையிலுமா? மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிலுமா? எப்படி கேக்குற? Sister, please. Please go to the market and give some. மீன் வாங்க எப்படி சொல்ற? Buy some. buy some fish. இப்ப சிஸ்டர் கிட்ட கேக்குறோம். சிஸ்டர் மார்க்கெட்டுக்கு போய் உன்னால மீன் வாங்கலுமான்னு கேக்குறோம். வாங்கலுமா அப்படி கேக்குறேன். Sister, could you please buy the fish in the market?
sir. Could you please buy the fish in the market? சரி அல்லது could you please go to the market and buy some fish? Okay? Okay, sir. Right, okay. பிள்ளைகள் செய்யாதார்கள் கொஞ்சம் Sir, இங்க could you sister சுட்டி can you தானே வரும்? ஓகே can you தான் வரும். உண்மைக்கும் can you தான் வரும். could you போட்டதுனால நான் அதை போட்டு கொடுத்தேன். ரைட், சிஸ்டர்னு வரும்பொழுது can you பாவிக்கிறதா நல்லம். ஓகே, நீ சிஸ்டரோட நம்ம மரியாதையா அப்படி பேசுறதுலயே can you போடுங்க. That's amazing, right? ஓகே, செய்யாத பிள்ளைகள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தயவு செய்து. எனக்கு ஆள் ஞாபகம் இல்ல. உமா இருக்கீங்களா? உமா, Yes, sir. உமா நீங்க சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கான அட்ரஸ் கேளுங்க அப்ப. உமா, Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the airport? could you please direct me to the airport? Right, okay. Address in English சொல்லுங்க. Go straight and turn left. It is on your right. Turn left. Right. Turn right. It is on your Right. ஏர்போர்ட் ரைட்லயா இருக்கு. இப்படி போய் இப்படி திரும்பினா It திருப்பி is சொல்லுங்க. on your left. திருப்பி சொல்லுங்க. come again. Go straight and turn right. It is on your left. That's amazing. Uma, right? Uma, okay. Uma கிட்ட கேப்போம். ஓகே, உமா சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு பிரியாணி சமைச்சு எனக்கு அனுப்புங்க. Mother, can you cook biryani and give to me? And give to me அல்லது again send it to me ன்னு சொல்லலாம். send it to me, எனக்கு அனுப்பலுமான்னு நீங்க கேக்குறீங்க. ரைட், ஓகே. ஓகே, அப்பா ரூமுக்கு போய் நியூஸ் பேப்பர் வாசிங்க, ஆனா தூங்காதீங்க. Dad, can you go to room and read newspaper, but don't sleep? Right. இப்ப நீங்க can you போடுறதுக்கு தானோமா, அது வந்து ஏழுமான்னு கேக்குறது. டேட் ரூமுக்கு போய் நியூஸ் பேப்பர் வாசிக்கலுமா அப்படின்னு கேக்குறது. விளங்கிச்சா? இப்ப நீங்க டிரெக்டா போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் மட்டும் போட்டு சொன்னாலும் ஓகே. டேட் ப்ளீஸ் கோ டு த ரூம் and read the newspaper, but don't sleep. Okay. Okay, Uma, that's good. Very good. Okay, Shuraifa, இருக்கீங்களா Shuraifa? Yes, sir. All right, Shuraifa, நீங்க கேளுங்க. எதுக்கு all right, that's good, right? 2 blocks சொல்லுதானே. Right. இந்த இருக்கு. ஜூக்கு கேளுங்க அப்போ. Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the zoo? Right. Very good. Amazing. Address in English சொல்லுங்க. Go to straight. Go to straight. Two வராது. Go straight. Go straight. Turn left. On your left. Turn right. Turn right. It on your left. It's on your left. It's on your left. Very good. Left. இது யாரு? Shuraifaவா? Okay. Yes, sir. Shuraifa, நீங்க சொல்லுங்க. தங்கச்சி போன் எடுக்காத எப்படி சொல்ற? Sister don't bring. எடுக்கிறதுக்கு என்ன? don't தங்கச்சி sister don't take the phone. அவ்வளவுதான். sister don't take the phone, right? sister என்ன கூப்பிடாத எப்படி சொல்ற? sister don't கூப்பிடுறதுக்கு என்ன? call. don't call me. Don't call me, right? Okay. Don't call me. தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை மீட் பண்ணு, அப்புறம் வேலைக்கு போ எப்படி சொல்ற? Brother go to hospital and meet doctor. அப்புறம் என்ன சார் வானம்னு சொன்னாங்க செய்ய? இல்ல அப்புறம் கொஞ்சம் இருங்க. after that எங்க போசன வேலைக்கு போங்க. go to work. right, okay Shuraifa, that's good. இன்னொன்னு தங்கச்சி கிளாஸுக்கு போய் படி, ஆனா
சாப்பிடாத. Sister, go to the class, but don't eat. கிளாஸுக்கு போய் படி. Sister, go to the class and study, but don't eat. Don't eat, right? Okay, good, very good. Okay, Shuraifa, that's amazing, Shuraifa, right? அடுத்து 40, 040 இருக்கீங்களா? Yes, sir. Okay, 040 நீங்க வந்து ரைட். இப்ப எதுக்கு கேட்க போறீங்க? அட்ரஸ். ஓகே. பாப்போம் சரி வருமானம் உங்களுக்கு. இங்க நிக்கிறீங்க, ரைட். ஓகே, சரியா? இதுக்கு ஸ்கூலுக்கு கேளுங்களேன் பாப்போம். Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the school? ரைட். இப்ப ஸ்கூலுக்கு கொஞ்சம் பாருங்க. இங்க நிக்கிறீங்க, இந்த இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இதால வந்து இப்படி வரணும், விளங்குதா? பாப்பா இப்படி சொல்லலுமா? ட்ரை பண்ணுங்க. Go straight 2 blocks. Turn left. And turn left. It's on your right. It's on your right. Okay, okay, good, very good. திருப்பி இன்னொன்று கேளுங்க. இங்க நிக்கிறீங்க, பேங்க்கான வழியை கேளுங்க. Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the bank? Right. Address சொல்லுங்க அப்படியே. Go straight 2 blocks and turn left. Turn right and it's on your left. Turn right அங்க இருந்து வந்தா. பேங்க் வந்து turn right. Turn left. Turn left. It's on your right. It's on your left. Okay, it's on your left, right. Okay, that's great, right? இப்ப சும்மா கேக்குறேன். ஓகே, உடுப்ப மாத்திட்டு கிச்சனுக்கு போ, அப்புறம் பிரியாணி சம. Change the dress and go to kitchen and cook. Then cook biryani. Then cook biryani. Right. Okay, இப்ப சொல்லுங்க. ஜன்னலை திறந்துட்டு வெளிய பாரு, ஆனா கண்ணை மூடாத. Open the window and look outside, but don't. கண்ணை மூடாத. Don't close your eyes. Don't close your eyes. Very good, very good, right? Okay, that's beautiful. பாப்போம். இப்ப ஓவராலா கேக்குறேன், ரைட்? ஓவரால் எல்லாத்தையும் கேக்குறேன் புள்ளி, ரைட்டா? ஓகே, எல்லாரும் முடிஞ்சுதானே? யாராவது இருக்கீங்களா? நினைக்கிறேன். வேற யார் பிள்ளைகள் பேசல? கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. 69 நீங்க பேசுனா 69 69 76 நீங்க பேசுனா? இல்ல சார், 69 பேசல. 69 பேசல, ரைட். 69 அப்ப நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பிள்ளைங்க. சார் நானும் பேசல அப்படின்னு சொல்லுங்க. கம் ஆன், ஜஸ்ட் கெட் ரெடி. ஆல்ரைட். இப்ப யாரு 69 சொல்லுங்க. இந்த பேக்கரிக்கான வழி எப்படி கேக்குற? Excuse me, sir. Sorry to bother you. Could you please direct me to the bakery? Bakery. That's amazing. சொல்லுங்க அப்போ. நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. இடது பக்கத்துல இருக்கா? Go straight. Turn your left. It's on your right. Go straight, turn left. இதுக்குள்ள திரும்புவார். இதுக்குள்ள எங்கேயாவது இங்க இந்த ஒரு பிளாக் இருக்கு, இந்த ஒரு பிளாக் இருக்கு, 2 பிளாக் இருக்கு, விளங்குதா? பிளாக் சொன்னா ஜங்ஷன் மாதிரி, அந்த சந்தின்னு சொல்லுவோம், ரைட்? அப்ப 2 பிளாக் போங்கன்னு சொல்றேன். இந்த 2 பிளாக் அப்ப எப்படி சொல்ற? Go straight, turn right. இல்ல நீ பாருங்க மாடி, இங்க நிக்கிறீங்க, நீங்க நிக்கிற இடத்த பாருங்க, இங்க நிக்கிறீங்க. Go straight and turn right ன்னா இவர் இப்படி போய் இங்க திரும்புவாரு. Go straight and turn left ன்னா இப்படி போய் இங்க திரும்புறது. இப்ப go straight 2 blocks. 2 blocks-னா இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். Go straight 2 blocks. 2 பிளாக் போங்க. இந்த ஒரு சந்தி, இந்த சந்திக்கு போங்க. அப்புறம் வலது பக்கம் திரும்புங்க. அப்படி சொல்லுங்க. எப்படி? Go straight, turn
2 block. Go straight 2 blocks. Go straight 2 blocks. திருப்பி சொல்லுங்க. யாரு 69 திருப்பி சொல்லுங்கம்மா. Go straight 2 blocks. இன்னொருக்கா சொல்லுங்க. எப்படி? Go straight 2 blocks. விளங்குதா 2 blocks என்னண்டு? Yes, sir. 69 விளங்குதாம்மா என்னண்டு? Yes, sir. Blocks சொன்னா இப்ப இது ஒரு சந்தி. Go straight னா இதோட நிப்பாரு. Go straight 2 blocks னா இந்த சந்தி இல்லாம இந்த சந்திக்கு வர ரெண்டாவது சந்தி. Go straight 2 blocks. திருப்பி இன்னொருக்கா சொல்லுங்க. Go straight 2 blocks. சொல்லுங்கம்மா. Go straight 2 blocks. இன்னொருக்கா. Go straight 2 blocks. Right. இப்ப வலது பக்கம் திரும்புங்கன்னு சொல்லுங்க. Turn left. வலது பக்கம் திரும்பினா turn left-ஆ? It's on your வலது பக்கம் திரும்புங்கன்னா எப்படி சொல்ற? Turn left-ஆ? turn right. Turn right. Turn right. It's on your left. It's on your left. Very good. 69. 69. இப்ப நீங்க சொல்லுங்க. அம்மா உடுப்பு கழுவாதீங்க. சாரி, அம்மா உடுப்பு கழுவுங்க ஆனா குளிக்காதீங்க. எப்படி சொல்ற? Mother wash the dress, but don't don't take a bath. எப்படி? Don't take a bath. But don't take a bath. Don't take a bath. Right. Okay. தங்கச்சி கிச்சனுக்கு போய் சோறு எடு ஆனா கறி எடுக்காது. Sister, go to kitchen. Take the rice. But don't curry. Don't take the curry. Okay. ஒண்ணும் இல்ல பிள்ளைகள், வருது இல்லைன்னு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பதட்டத்துல கொஞ்சம் அவசரப்படுறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டே செஷன் தானே சார், இப்பவே எனக்கு வந்துருமாடி. கம் ஆன் கைஸ், எல்லாரும் நல்லா பேசுனீங்க, அமேசிங்கா இருந்துச்சு. வேற யாரும் இருக்கீங்களா அப்படி பேசாம? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லியா இருப்போம் பிள்ளைகள். ஓகே, there is no rush, there is no problem around here. எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள். யாரும் பேசாம இருக்கீங்களா? வேற யாரும்? No, sir. Okay. Just ஒரு 2 to 3 minutes இருங்க. நான் பக்கத்து செஷனுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன், ரைட்? இல்லாட்டி நீங்க மெயினுக்கு போங்க பிள்ளைகள், ரைட்? கொஞ்சம் இருங்க, ரூம் எண்ட் பண்ணி விடுறேன். நீங்க மெயின்ல இருங்களேன், வெயிட் பண்ணுங்க மெயின்ல. ஓகே, ஆல்ரைட். எல்லாரையும் கவர் பண்ணிட்டு தானே பிள்ளைகள்? யாரும் பேசாம இருக்கிறீங்களா? No, sir. ஓகே மணி, ரைட். ஓகே, நீங்க மெயினுக்கு போங்க. எல்லாம் லீவ் ஆகுங்க பிள்ளை, லீவ் ஆகி மெயின்ல இருங்களேன். ரூம்ல இருந்து லீவ் ஆகுங்க, செஷன்ல இருந்து இல்ல, ரூம்ல இருந்தேன். ஓகே, லீவ் த ரூம் இருக்கும் பாருங்க. Dhanushan, are you there, man? Akmal sir, what's going on? Has everybody done? Mostly I have done. Just I am giving some more extra practice. That's it. All right. Okay. Let me just go back to other rooms. Okay, then check. Okay, I'll be back. Okay, make it. செய்யாத யாரும் இருக்கீங்களா? Mifra, Is there Miss, anyone? Yes. how about the students? Has everybody done? Yeah, everybody has done. Students எல்லாம் இருக்கீங்களா? இங்க தூங்கிட்டீங்களா? இருக்கிறோம். Okay, everybody. Okay, எல்லாம் செஞ்சிட்டீங்க. நான் பிராக்டிஸ் செய்யாதாக்கள் சொல்லுங்க தாராளமா, அவங்கள பேச வைக்கிறோம், நோ ப்ராப்ளம். இல்லாட்டி அப்படியே மெயின் செஷனுக்கு போங்களேன். ரூம் லீவ் பண்ணுங்க, ரூமை லீவ் பண்ணுங்களேன். லீவ் த ரூம் கொடுங்க, கொஞ்சம் மெயின்ல இருங்க. Alright, okay, everyone. Okay, guys. So, is there anyone? Akmal, Yes, Azim. if you are done, let's go back to the main session. They have just done their practice with the students, so. Okay, then done. Okay. புள்ளையா? ரைட். அப்ப எல்லாரும் நாம என்ன செய்வோம்? மெயின் செஷனுக்கு அவசரமா போவோம். அங்க ஒரு 5 minutes discussion and then let's stop the session. Okay? Okay, sir. Okay. அப்ப எல்லாரும் கொஞ்சம் மெயின் செஷனுக்கு வாங்க. எல்லாரும் லீவ் பண்ணுங்க, பிரேக் அவுட் ரூம்ஸ் லீவ் பண்ணுங்க பிள்ளைகள்.
Students, just wait for 5 minutes. Just wait for 2 minutes and let's talk something and let's end the session. All right. Okay, sir. Okay. Okay, sir. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செஷன் எண்ட் பண்றதுக்கு முன்னால சாரும் நானும் ஒரு விஷயம் பேசணும். என்னண்டா பிள்ளைகள், அடுத்த இதுகள்ல வந்து செஷனை ப்ராக்டிகல்ஸ் வரும் பொழுது பிள்ளைகள் டைமுக்கு நீங்க செஷன்ல இருந்தா தான் அந்த டைம் உங்களையும் ரூமா டிவைட் பண்ணலாம். ஓகே, சம்டைம் இந்த கவரேஜ் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் வந்து லீவ் ஆகி இது பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்காங்க, சார் செஷன் இந்த கவரேஜ் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே ஆன்லைன் செஷன்ல நல்ல ஒரு பெட்டரான கவரேஜ் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு இடம் பாருங்க. அடுத்தது வந்து அந்த ரூமை விட்டு லீவ் ஆகிடாதீங்க. மற்றது ரூமை டிவைட் பண்ணும்பொழுது செஷன்ல இருக்க பாருங்க. இந்த அப்பதான் நீங்களும் ரூமுக்குள்ள உங்களை என்டர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா திருப்பி நாங்க செஷன் ப்ராக்டிகல் செஞ்சு கொண்டிருக்கும் போது இடையில ஜாயின் பண்றாக்கள் எங்களுக்கு ரூமுக்குள்ள டிவைட் பண்ணிடாம போய்த்துரும். ஸோ கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ yeah, that's all. So Hakmal sir, would you like to? Yes, Hakmal sir, are you there? Hakmal sir, am I audible? Are you there? Are you available, or just did you go anywhere? Okay, I think right. Okay, students, right. சரி, உண்மைக்கும் பிள்ளைகள் ஒரு 6-7 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டாங்க, சார் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப இது ஓகேவா இருந்துச்சா இல்லையா, என்ன மாதிரி ஒரு just a little feedback about right the session today. Yes. Yeah, sir, we are 100% satisfied. We are very satisfied, sir. Yeah, sir, Thank you this so much was for your amazing. this lecture. Okay, that's Today's session was very interesting. Sir, I can ensure that we will achieve, we will get our achievement, our inshallah get successfully end of the class, inshallah. Yeah. I can ensure. Yeah, that's very kind of you, Mustaqim, and other students as well. Unmaikum. Yeah, where are Sir, we got confidence, sir. Because alhamdulillah, your whole method of teaching everything is very differently. It's brings to different way to improve our knowledge in English. All right, thank you so much, Mustaqim. I am so happy. I am very so happy and thanking for all you. Thank you so much, sir. All right, student, இன்னைக்கு உண்மைக்குமே சீரியஸ்லி சொல்ல போனா பிள்ளைகள், இன்னைக்கு வந்து படிச்ச செஷன் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாம் படிக்கல, உண்மைக்கு எல்லாம் படிக்கல. இன்னைக்கு படிச்சது எனக்கு கிளியரா விளங்கிச்சு, நான் பிராக்டிஸ் பண்ணினேன். இதையே கண்டினியூ என்னால பண்ணலும். எனக்கு கமாண்ட் ஒன்று கொடுக்கலாம் இன்னொருத்தன் கிட்ட, அதே போல ஒருத்தர்கிட்ட பத்தி கேட்கலும், குஜி போட்டு பேசுவேன், கெனியை போட்டு பேசலாம், என்னால ஒரு கமாண்ட் கொடுக்கலும் ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. Yes, exactly. Yes, sir. Exactly. Definitely, 100%. Yeah, exactly, 100% sure. Okay. பிள்ளைகள் பாசிட்டிவா தான் சொல்லணும் முடியல, மத்தாக்கள் இருந்து சின்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கும் நாங்களும் திருத்திப்போம். இப்ப நாங்க லேர்ன் பண்றாங்க தான் பிள்ளையா, இப்ப நாங்க மாஸ்டர் ரீட் பண்ணி கொண்டிருக்கோம். Sir, I am telling the truth. I am telling true. But I don't know about comments about other students, but I am telling true. Okay, thank you. Sir, It comments from me, from my side. Okay. Yeah, it's my personal opinion, sir. ஓகே புள்ளியா, அப்ப எங்ககிட்ட ஏதும் நெகட்டிவ் இருந்தா நீங்க எங்களோட பர்சனல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னா நாங்க திருந்தி இன்னும் அட்வான்ஸ் பிள்ளைகளை படிப்பிக்கணும். எங்களுக்கு அவுட்புட் தான் மெயின். ஒரு விஷயம் one important thing everybody, இன்னைக்கு நடந்த செஷன் இது ரைட். ஒவ்வொரு செஷனும் படிக்க அண்டைய பிராக்டிஸ் அண்டைக்கு நடந்தே ஆகும். அதே சந்தர்ப்பத்துல எப்படி போக முடியும் எங்கிட்ட செஷன் ஒண்ணு விட்டுட்டு போறல. இன்றைக்கு நடந்தது இன்றைக்கு பண்றது, அடுத்த கிளாஸ் நடக்கிறது அந்தண்டு பண்ணுவோம், அடுத்த கிளாஸ் நடக்கிறது அந்தண்டு பண்ணுவோம், அப்படி போக மாட்டோம். எப்படி செய்வோம்டா, வார கிளாஸ் வந்து இதையும் அதையும் சேர்த்து பண்ணுவோம், அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து படிச்ச 2-3 சேர்த்து ரிவிஷன் மாதிரி பிராக்டிஸ். படிக்கிறல்ல, ஃபுல்லா சேர்த்து மிக்சிங், ஒரு மிக்ஸாலஜி கிளாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்பதான் அது அந்த விஷயம் மறக்காது, அப்படியே மைண்ட்ல பிராக்டிகல்ஸோட சர்வைவ் பண்ணுவீங்க. நீங்க எங்க போனாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் பேசுற அளவுக்கு இருக்கும். போனாலும் மிக்ஸ் பண்ணி கலந்து அடிச்சு விட்டு அந்த I am ready to speak whatever way ever. Inshallah, we don't shy. Inshallah. Class sir. Very successful.
இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ். Okay, ஓகே Khalid. புள்ளியால Khalid, Yes, thank sir. you so much, Khalid. அசீம் அசீம் சார் Yeah. புள்ளியால் இப்ப இதுல Yes, sir. வந்து Thank you. இன்றைக்கு வந்து செஷன்ல பே பண்ணாம வந்திருக்கிற அதிகமான பிள்ளைகளும் இருப்பீங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு டெமோ செஷன் மாதிரி தான் இன்றைக்கு செஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பிள்ளைகள் இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி படிப்பிக்கிறோம்னு சொல்லி சரியா பிள்ளையா? இப்போ நாளையிலிருந்து இந்த மண்டே வரைக்கும் எங்களுக்கு டைம் நாங்கள் கொடுக்க போறோம் பிள்ளைகளுக்கு என்னன்னு அதிகமான பிள்ளைகள் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க உங்களோட டெமோ செஷனை பார்க்கணும். செஷன் நடந்துட்டு இருக்கும் போதே இங்க நிறைய பேர் மெசேஜ் நானும் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி நடந்துட்டு இருக்கக்குள்ளேயே. சரியா Okay, பிள்ளையா? okay, that's நீங்க fine. என்ன செய்யுங்க இப்படித்தானே இப்ப நீங்க எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னா உண்மையா நீங்க அவ்வளவு பேரும் எங்கள்கிட்ட சொத்து சரியா பிள்ளையா? நாங்க உங்களை அப்படியோ பாதுகாத்து அனுப்பணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க இப்ப எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளையா? நாங்க எப்படி பழகிறோம், எப்படி ஜெனுவினா படிப்பிக்கிறோம், எந்த அளவு தூரம் மொனஸ்ட் அடிக்கிறோம். அப்போ உங்களுக்கு விரும்பின ஆக்கள், உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கள், நல்ல இங்கிலீஷ் பேசணும் முடியும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ற ஆக்கள் இருந்தா இந்த திங்கட்கிழமைக்குள்ளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க திருப்பி இன்னொரு டைம் தரோம். இந்த திங்கட்கிழமைக்குள்ள அவங்க எங்களோட கிளாஸுக்கு ஜாயின்ட் ஆகலாம். சரியா பிள்ளையா? அப்படி இருந்தா உங்களோட சைட்ல இருந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளையில எங்களோட கிளாஸுக்கு கூட்டிக்குவாங்க. அதுவும் எங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரியா பிள்ளையா? அதோடு சேர்த்து இந்த திங்கள்ல இருந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். பேமெண்ட் பண்ணின பிள்ளைகள் மட்டும் வருவாங்க. அதோடு சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதுக்கு பிறகு உங்களோட குரூப் அது எல்லாம் மாறும். கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ்ல நாம போவோம். அதுக்கு பிறகு நாம ஒரு ஷிஃப்ட் ஃபேமிலி. ஓகே, நாங்கள் எல்லாரும் ஷிஃப்ட் இன்டர்நேஷனல் அகாடமியில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், இண்டிவிஜுவலாக கதைப்போம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர வேறு வழிகள் இருக்கு எங்கள்கிட்ட. அப்படி ஓகே சைக்காலஜியில் அப்படி எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக எல்லாரும் எடுத்து தருவோம் இன்ஷாஅல்லாஹ் in future, right? Okay, so Asim, so with that information, we wrap up the session. All right, okay, yeah, sure. And one more thing to remind everyone of, like, என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள் சொன்ன மாதிரி பேமெண்ட் பண்ணாத பிள்ளைகள் யோசிக்க தேவையில்லை, ரைட்? இன்றைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணனால ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராக்டிகல்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படி இதாகிடுச்சு. இடையில உண்மைக்கும் டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் லேட் ஆகி ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு நாங்க டிவைட் பண்ணி படல ரூம். ஓகே, அதனால கடைசியில் ஒரு மாதிரி எல்லாரையும் ஓரளவு டிவைட் பண்ணி ப்ராக்டிகல்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த அப்கமிங் செஷன் இன்னுமே நல்ல பக்காவா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் மொழிச்சலோட அழகா ட்ரெயின் ஆகி அழகா இந்த ரூம்ல வந்த பிள்ளைங்கள 4-5 பேர் உண்மைக்கும் பக்கா மொழிச்சலோட பேசினாங்க. That was so amazing. I was so pretty impressed actually. உண்மைக்குமே பிள்ளைகள் நம்ம பேச போறது அப்படிதான், ட்ரைனிங் அப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்த செஷன்ல இது எப்படி இங்கிலீஷ்ல வெள்ளைக்கார மாதிரி கதைக்கிறேன்னு அதை பழகி இப்ப நாங்க இன்றைக்கு பார்த்தோமே could youன்னு பேசாம could you please இந்த மாதிரி இது அப்படியே அவங்கள பேச வச்சு அப்படியே பேசுங்க பேசிட்டே வாங்க கொண்டு வாங்க, ரைட்? அப்படித்தான் கொண்டு போவோம் பிள்ளைகள். சும்மா அப்படியோ வாட்சி பார்த்துட்டு போயிட்டு வாங்க அனுப்புறல்ல. திருப்பி சொல்லுங்க திருப்பி பேசுங்க திருப்பி வாங்க, நீங்க பேசிட்டே இருங்க, ரைட்? அந்த டச்சோடய உங்களை வச்சுட்டு தான் என்ன செய்வோம் ஒரு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நடந்ததை நாங்க குரூப்ல வந்து 2-3 இமேஜ் சென்ட் பண்ணுவோம். சரியா? 2-3 இமேஜ் நாங்க என்ன செய்வோம் குரூப்ல சென்ட் பண்ணுவோம். அந்த இமேஜை பார்த்து நீங்க டிரெக்ஷன் கேட்கறது எப்படி, இந்த இடத்துக்கு எனக்கு டிரெக்ட் பண்ணலுமான்னு கேட்கறது எப்படி கேட்டு அதே மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு டிரெக்ஷன் சொல்லி நீங்க என்ன செய்யணும் வாய்ஸ் நோட் ஒன்று சாருக்கு சென்ட் பண்ணணும், ஹக்மல் சாருக்கு, ரைட்டா? குரூப்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் கட்டாயம் அந்த விஷயத்தைய. இது செல்ஃப் பிராக்டிஸ்க்கு தார பிராக்டிஸ். சரியா? நேரத்தோட சொல்லியிருந்தமே பிள்ளைகள் உங்களுக்கு 3 விதமான பிராக்டிஸ், காமனா நடந்துச்சு, இண்டிவிஜுவலா நடந்துச்சு. இப்ப போயிட்டு தூங்குறல்ல, இப்ப போய் தூங்க பிரச்சனை இல்ல. வார கிழமைக்குள்ள என்ன செய்ய போறீங்கன்னா அந்த இமேஜை பார்த்து ஒவ்வொரு பிள்ளையும் 2-3 இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கான வழியை கேட்டு அவங்களே அந்த இடத்துக்கான வழியை சொல்லி ரியலா ஒருத்தரோட பேசுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படின்னா முன்னுக்கு ஒருத்தர் நிக்கிறாரு, ரைட்? அவர்கிட்ட நீங்க வழி கேட்டுட்டு நீங்களே அந்த வழியை சொல்றீங்க, ரைட்டா? இந்த மாதிரி அப்படியோ 2-3 இடத்துக்கு வழி கேட்டு வழி சொல்லி என்ன செய்யுங்க சாருக்கு அனுப்பி ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளுங்க. சார் இது ஓகேவா, நான் எனக்கு வந்துட்டான்னு கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? 100% எல்லாரும் செய்யணும் பிள்ளைகள். யாரும் ஒருத்தர் செய்யலைன்னாலும் ஓகே உங்களோட பொறுப்பு. It's your responsibility, it's your time, and let's make English language so much better. ரிமைண்ட் பண்ணுவோம், நாங்க ரிமைண்ட் பண்ணுவோம், நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, you can go ahead. சொல்லுங்கம்மா. Sir, அப்ப question form how to go to the hospital அந்த மாதிரியா? இல்ல உதாரணமா இப்ப நீங்க அவங்ககிட்ட கேக்குறது வந்து உதாரணத்துக்கு நான் அதுல சொன்னது வந்து பிள்ளைகள் எக்ஸ்கியூஸ், நான் இன்னைக்கு PDF சென்ட் பண்ணுவேன்னு ஒருத்தர் முன்னுக்கு நிக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, வழி கேட்க போறீங்க. டிரெக்டா போயிட்டு டே ரோட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படா போற அப்படி கேட்கறலையே பிள்ளைய, கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பொலைட்டா could you please direct me or could you guide me the direction? Right, நான் பாருங்க excuse me sir, sorry to bother you, right?
நீ பாருங்க, சாரி டு பாதர் யூ. டிஸ்டர்புக்கு மன்னிச்சுக்கோங்க. நம்ம சொல்றது அந்த தமிழ்ல கொஞ்சம் டிஸ்டர்புக்கு சாரிங்க அப்படி கேட்கிற மாதிரி அவனுங்க Sir, சாரி டு should பாதர் யூன்னு சொல்லுவாங்க. விளங்கிச்சா? இதை we ஞாபகம் bother வச்சுக்கோங்க. you? சாரி டு பாதர் யூ. இதை நான் அனுப்புவோம் பிள்ளைகள், பிடிஎஃப் அனுப்புவேன். பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ. சாரி டு பாதர் யூ. சொல்லி பழகுங்க, எல்லாருமே சொல்லி பழகுங்க. ரைட்டா? அடுத்தது தான் என்ன நீங்க படிச்சது இந்த could you please direct me to direct the me hospital, right? to the hospital? இப்ப ஹாஸ்பிடலுக்கான வழி இதே Could வந்து you please direct me to the hospital? direct me to the hospital. இதே பார்க்குன்னு சொன்னா to the park. Could you please direct me to the park? டவுனுக்குன்னா could you please direct me to the town? இதே pharmacyக்குன்னா could you please direct me to the pharmacy? அடுத்தது வந்து பேங்க்குன்னா could you please direct me to the bank? இது அப்படி மாத்துங்க, சொல்லுங்க, நிறைய தடவை சொல்லுங்க பிள்ளைகள், விட்டுறாதீங்க. இதான் சொல்லுவோம், விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு. அது புறவு பார்க்கலாம்ன்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. இந்த உச்சரிப்பும் வரணும், இதே டோன்ல வரணும்ன்ற பிள்ளைகள். இங்க பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன். Excuse me sir, sorry to bother you. Could you please direct me to the hospital? பாருங்க, excuse me sir, sorry to bother you. Could you please direct me to the bank? Excuse me sir, sorry to bother you. Could you please direct me to the post office? Excuse me sir, sorry to bother you. Could you please direct me to the food city? Excuse me sir, sorry to bother you. Could you please direct me to the park? Right. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தருவோம், இடத்தை தருவோம். இந்த மாதிரி இடங்கள், அந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்படி கேட்டு பழகுங்க. பழகி சொல்லி முடிஞ்சு ஒரு 2 அல்லது 3 பிளேஸுக்கு வந்து நீங்க கேட்டு அதுக்கான வழியையும் சொல்லி சாருக்கு என்ன செய்ய போறீங்க, ரைட், ரெக்கார்டிங் சென்ட் பண்ண போறீங்க. பர்சனல் நம்பர் இருக்கும் குரூப்ல, அந்த நம்பருக்கு நீங்க என்னேனும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பினா சரி, நான் என்ன செய்வேன், ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க எவ்வளத்தை சேஞ்ச் பண்ணணும், எவ்வளத்தை மிஸ்டேக் விடுறீங்க, அவ்வளத்துக்கிட்ட நான் என்ன செய்வேன், ஸ்டாப் பண்ணி ரைட் இவ்வளத்தை கொஞ்சம் பாருங்க, இது பிடிச்சிருங்கன்னு நாங்கள் பர்சனலா கைட் பண்ணுவோம். சரியாமா? முக்கியமான விஷயம் என்னடா பிள்ளை, என்னடா இதை வந்து நீங்க சும்மா பாடமாக்கின மாதிரி சொல்லக்கூடாது. ரியலா அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்கிற எப்படி வரும், அந்த ஒரு இடத்த யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க ரியலா எப்படி கேட்பீங்க, ரொபோமா நின்று எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ, குட் யூ ப்ளீஸ் நிக்கிறல்ல, அது ரியலா வர மாதிரி, ஹே எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு பாதர் யூ, குட் யூ ப்ளீஸ் direct me to the post office? அந்த மாதிரி ரியலா கேட்கிற மாதிரி வரணும் உங்களுக்கு. அது வரைக்கும் பிராக்டிஸ் திருப்பி பேசி கொண்டுருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் கைஸ். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி பேசி பழகித்தான் எடுக்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ த டைம் இஸ் ரன்னிங் அவுட், 10 மணி ஆகுது. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் தி செஷன். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனை நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் குரூப்ல. சரியா? நெக்ஸ்ட் செஷனை வந்து இன்ஃபார்ம் பண்றோம். All right, yeah. Okay guys, and let's wind up the session. You can go take your meal and have a good night everybody. Assalamu alaikum wa rahmatullahi. Thank you, sir. All right. Thank you very much, sir. Yeah. Akmal sir, very good. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh, sir. Thank you very much. Brilliant, guys. Have a good day. Bye. Sweet dreams. Hamza Shakil, thank you for your feedback. Very good. It was very impressive and very amazing. The teaching method, Akmal sir and Azim sir. It was very funny and very enjoyable. Okay, man. Thank you so much. That's beautiful, right? Okay, thank you again. Thank you. Okay, Pulyal, you can leave all. Okay, you can.